சார்பில் எஸ் சிங்காரவேலன் தயாரிப்பில் இந்தியாவின் தேசிய OTT தளமான G5 தன் அடுத்த அதிரடியாக வேட்டையாடுபவர் வேட்டையாடப்படுபவர் என்று ரகசிய வலைப்பின்னல்கள் பயமுறுத்தும் உண்மைகள் என்று தினகரன் இயக்கத்தில் ரேகை புதிய வெப் சீரிஸ் சவாலுக்கே சவாலான கதையாக இந்த வெப் சீரிஸ் காட்சிக்கும் சந்திப்பிற்கும் வருகை தந்த அனைவருக்கும் குழுவினர் சார்பில் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். இப்போது படக்குழுவினரை மேடைக்கு அழைக்கிறோம். ராகவன் G5 சீஃப் சேனல் ஆபீசர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லாய்ட் சேவியர் பிசினஸ் ஹெட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கௌஷிக் கான்டென்ட் சவுத் ஹெட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பொதுவா பாக்கெட்ல ஊறுகாய் சிப்ஸ் எல்லாம் வரும். ஆனா பாக்கெட்ல நாவல் கொடுத்து ரயில் சிநேகிதனா இருந்த கிரைம் ஸ்டோரி கிங் ராஜேஷ் குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சிங்காரவேலன் திரு SS குரூப் ப்ரொடியூசர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாயகனாக நடித்துள்ள பாலஹாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டிரெக்டர் தினகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பவிமாராக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ஷாக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு பயங்கரமான நடிப்பை கொடுத்த பவித்ரா ஜனனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வினோதினி வைத்தியநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அஞ்சலி ராவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கேமராமேன் மகேந்திரன் ஹென்றி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மியூசிக் RS ராஜ் பிரதாப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் துரை பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். G5 கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் பிரீத்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காஸ்டியூம் டிசைனர் முத்து நாயகி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். DI மற்றும் CG துரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சவுண்ட் மிக்சிங் டோனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீராம் காஸ்டியூம் டிசைனர் வந்துட்டீங்களா? உங்க டீம்ல வேற யாரும் இருக்கீங்களா? பிரீத்தி முகுந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் முருகன். ஓகே. விலங்கு அயலி முனுசாமி வீரப்பன் தலைமைச் செயலகம் செங்கலம் சட்டமும் நீதியும் என்று G5 தளத்தில் ஒரு கான்டென்ட் ட்ரீட் ரசிகர்களுக்கு எப்பவுமே கொடுப்பவர் ராஜேஷ்குமார் அவர்கள் திரைக்கதையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஐடியா கொடுத்ததே இவர்தான். ரசிகர்களின் பல்ஸ் பிடித்து கதைகளை தேர்வு செய்து கொடுக்கும் G5 தமிழ் கான்டென்ட் சவுத் ஹெட் திரு கௌஷிக் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒன் ஆஃப் சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எல்லாருமே ஃபேனா இருக்கிற த கிரேட் லெஜெண்ட் ராஜேஷ்குமார் சார், உங்களை உங்களோட இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறது எங்களுக்கு பெருமை சார். அண்ட் ஆக்சுவலா இந்த ரேகையோட பயணம் ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அவரோட இன்னொரு ஒரு ப்ராஜெக்டை நாவலை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த ஸ்கிரீன் பிளே நடந்துட்டு இருக்கும் போது இதோட டிஸ்கஷனும் நடந்தது. அது இன்னும் பேசிட்டு தான் இருக்கும். அது கூடிய சீக்கிரம் அதுவும் ஷேப் எடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் இதோட ஐடியா கேட்ட உடனே இது முதல்ல தீனா சாரும் ராமுவும் ராமு செல்லப்பா அப்படின்ற ஒரு டைரக்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கதையோட இந்த கோர் ஐடியாவை சொல்லி இதை பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த மேடையில ஐ திங்க் ஐ ஹாவ் டு தேங்க் ராமு செல்லப்பா ஃபார் த இனிஷியேஷன். அந்த ஃபர்ஸ்ட் தீனாவை கொண்டு என்கிட்ட அறிமுகப்படுத்தின ராமு செல்லப்பா. அவர் நிறைய சீரீஸ்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. எங்களோட விலங்கோட செகண்ட் யூனிட்டும் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வழியா தான் தீனா சார் பழக்கம். தீனா சார் இந்த புக்ல இருக்கிற இந்த ஐடியா சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருந்து அந்த இடத்துல இருந்து அந்த ஜேர்னி ஆரம்பிச்சு இன்னைக்கு we were able to see all the episodes. நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு டு பி அசோசியேட்டட் வித் ராஜேஷ்குமார் சார். ஒரு கதை யோசிக்கிறதுன்றது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்.
எப்படி ஒரு மனிதரால 1500 நாவல் 2000 ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுத முடியும் அப்படின்றது வந்து நிஜமாவே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு கதை முடிச்ச உடனே அடுத்த கதையை யோசிக்கிறதுக்கு டைம் எடுக்குது இந்த காலத்துல. ஆனா இவ்வளோ எழுதியும் இப்ப வந்து ஒரு சின்ன குழந்தை எப்படி எக்ஸைட்மெண்ட்டோட பேசுவாங்களோ அதே மாதிரி இப்ப வந்து அடுத்த கதையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இஸ் ரெடி ஃபார் மோர் ஸ்டோரிஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ரியலி யூர் அமேசிங். ஸோ இந்த ரேகையில பாத்தீங்கன்னா அவரோட அந்த கோர் ஐடியா அதை நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தீனா சார் அதோட வந்து நிறைய ஸ்கிரீன் பிளே மாடிஃபிகேஷன்ஸ் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்கிரீன் பிளே வந்தது. பட் அதோட கோர் ஐடியா அப்படின்றது வந்து ராஜேஷ்குமார் சார்து. இன்னைக்கு ரொம்ப ஒரு 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 பியூட்டிஃபுல் ஸ்டேட் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து அவரோட ஸ்டோரிஸ்ல இன்ஸ்பயர் ஆகி பண்றாங்க. ஆனா அதுக்கான ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்லை. நாங்க வி மேட் ஷுர் தட் கோர் ஐடியா எடுத்து நாங்க பண்றோம் அப்படின்னாலும் அந்த யோசிச்ச அந்த ராஜேஷ்குமார் சார் தான் இதோட மெயின் ஹீரோ அப்படின்றது நாங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து நினைச்சிட்டு இருந்தோம். நிறைய படங்கள் நிறைய இது நான் ஒரு இதா சொல்ல விரும்பல, ஒரு கம்ப்ளைண்டா சொல்லல. பட் ஒரு ஒரு ரைட்டர் கிட்ட நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஒரு கதை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ரைட்டருக்கு ஒரு டியூ கிரெடிட் கொடுக்கலன்னா அப்புறம் தெர் இஸ் நோ சென்ஸ் இன் இட். ஏன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கான்டென்ட் இஸ் கிங் அப்படின்னா அந்த கான்டென்ட் கிரியேட் பண்றது இந்த மாதிரி ரைட்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு நம்மளுக்கு நம்ம மரியாதை கொடுக்க தெரியல அப்படின்னா நம்மலாம் இந்த ஃபீல்ட்ல இருக்கவே கூடாது. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஹோப்ஃபுல்லி மோர் அண்ட் மோர் புக்ஸ் ஆஃப் யோர்ஸ் நாங்க வந்து வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஹோப்ஃபுல்லி த டைம் வில் கம். At this juncture, I would like to definitely talk about director Deena, அவரோட ஸ்கிரீன் பிளே, அவரோட டெடிகேஷன். நிஜமாவே ஒரு 1.5 வருஷம் அவரை நான் பாடாப்படுத்தியிருக்கேன், ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அந்த டார்ச்சர் எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அதோட எண்ட் ரிசல்ட் நம்மளால பார்க்க முடியுது. தேங்க்யூ சார். உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தா அதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இதை தைரியமா எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையிலையும் மூஞ்சி சுளிக்காம அவுட்டோர்ல தான் வேணும், தென்காசியில தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எவ்வளவு தடவை தென்காசி போக சொன்னாலும் போய் ஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்த ப்ரொடியூசர் சிங்கா சார், தேங்க்யூ. அண்ட் ஹென்ரி டிஓபியை பத்தி சொல்லியே ஆகணும். இந்த ப்ராஜெக்டோட ஒன் ஆஃப் த ஹீரோஸ் அப்படின்னா நான் டிஓபியை சொல்லுவேன். ஃபென்டாஸ்டிக் ஒர்க். நீங்க பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி உருவாயிட்டு இருக்காரு, எங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ராஜ் பிரதீப் சார் இன்னைக்கு வர முடியல மியூசிக்கு. இன்னைக்கு அவர் ஹியர் டு ரஷ், ஏன்னா அவருக்கு கல்யாணம். அதனால அவர் இதுவா அதுவான்னு டிசைட் பண்ணும்போது அது பெட்டர்ன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாரு. சரி, ஓகே. அவரோட லைஃபோட அடுத்த ஜேர்னி ஆரம்பிக்குது. அதனால நம்ம எனிவே தேங்க்ஸ் அ லாட் ராஜ் பிரதீப் சார் ஃபார் த என்டையர் இவ்வளோ லாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸா வந்து ஸோ டெடிகேட்டட் யூ வேர் அண்ட் யூ ஹெல்ப் அஸ் லாட். அண்ட் அஃப்கோர்ஸ் எடிட்டர் அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார், எல்லாருமே தேவ் கிவன் தேர் ஹார்ட் அண்ட் சோல் டு திஸ் ப்ராஜெக்ட். ஆக்டர்ஸ் சைடில் சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் பாலா வந்து அப்படியே வெற்றியா மாறிட்டாரு, அந்த கதாபாத்திரமாவே இருக்காரு. பார்த்தா அவரை வந்து பாலான்ற பேரே மறந்து போச்சு. வெற்றின்னு தான் இப்போதைக்கு. அவர் இப்போ பிஸியா வேற ஷூட்டிங்ல இருக்காரு, நம்மளுக்காக ஓடி வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ பாலா, அமேசிங் ஒர்க். பவித்ரா ஜெனிக்கு ஏதோ ரைமிங்கா ஏதோ சொன்னீங்களே மேடம், என்ன இது? அது செம்மையா இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு ஆக்ட்ரஸா நான் பார்க்கும்போதே எனக்கு வந்து அந்த யதார்த்தம் அவங்களோட நடிப்புல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். அஞ்சலி, அஃப்கோர்ஸ் அஞ்சலியோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷீ இஸ் அ கிரேட் ஆக்ட்ரஸ். தேங்க்யூ அஞ்சலி ஃபார் த லவ்லி பர்ஃபார்மன்ஸ். அண்ட் வினோதினி மேடம், you've added so much weightage to this entire project. Thank you so much. ரொம்ப அப்பாவி மூஞ்சியை வச்சுட்டு ஒரு கொடூர ஒரு வில்லனா வந்திருக்கீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் அஃப்கோர்ஸ் அருணா நடிச்சவர், அவரும் வந்து ரொம்ப நேச்சுரல். இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ், முகிலன், அமுதன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பிளே பண்ணவங்க எல்லாருமே இதுல எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு ஆல்வேஸ் ஐ எம் indebted to you media people. and எப்பவும் சொல்றது தான், இப்போ இதோட ஃபேட் உங்க கையில இருக்கு.
நல்லபடியாக எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையோட கிளம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ கௌஷிக். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி உழைப்பும் விடாமுயற்சியும் ஒரு நாள் சிம்மாசனத்தை பரிசீலிக்கும் என்பது போல G5 சீஃப் சேனல் ஆபீசராக பொறுப்பேற்று ரேகை முதல் நிகழ்வில் பங்கேற்றுள்ள திரு ராகவ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஐ திங்க் ஐ மீன் மீடியாவில் 30 வருஷமா இருக்கேன். ஐ நோ லாட் ஆஃப் ப்ரெஸ் பீப்புள். கொஞ்சம் விரைப்பாகவே இருப்பீங்க. ஐ திங்க் ஆஃப்டர் சீயிங் திஸ் சீரீஸ் ஐ திங்க் எவ்ரிபடி டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஐ திங்க் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ கூட சொல்லியிருந்தார் ராஜ் பிரதாப் எங்கன்னு கேட்டிருந்தேன். கௌசிக் சொல்லியிருந்தாரு பாவம் கல்யாணத்துக்கு போயிருக்காருன்னு. ரைட். I think first time as Kaushik சொன்ன மாதிரி we are associating with Rajesh Kumar sir. I think இங்க நிறைய பேர் முதியவர்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஐ திங்க் தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுலேருந்து we all grown up reading அவரோட நாவலை. இன்ஃபேக்ட் நான் எங்கள் அம்மாலாம் படிக்கும் போது பிடிங்கெல்லாம் படிச்சிருக்கேன். I think I remember Rajesh Kumar sir, Sudhakar sir, அவங்களோட kind of novels. So we are grateful to associate with you sir. Thank you for this line. ஐ திங்க் இன்னைக்கு காலகட்டத்தில் இளைஞர்கள்லாம் ஆப்வியஸ்லி ஏஐ வேர்ல்டில் ஐ திங்க் த ஃபாஸ்ட் ஐ மீன் நாலேஜ் த வே ஆஃப் கான்டென்ட் அவங்களுக்கு நிறைய பார்த்து நிறைய எக்ஸ்போஷர். ஸோ எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி, எண்ணங்கள் ஜாஸ்தி, ஒரு வேகமான எண்ணங்கள். அந்த வேகமான எண்ணங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி தான் ஐ திங்க் ரெகே வில் பி தேர். ஐம் ஷோர் வி ட்ரைட் ஆஸ் மச் அஸ் பி ஃபாஸ்ட் பேஸ்ட் கீவிங் அப். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து இந்த படம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் எவ்ரிபடி ஹஸ் டன் அ ஜஸ்டிஸ் டு திஸ் ஃபிலிம். ஐ திங்க் எல்லாரும் இன்க்ளூடிங் தினகரன் சார், த வே ஹி ஹஸ் டேக்கன் அண்ட் அப்சல்யூட்லி அவர் நம்ம லீட் ஆர்டிஸ்ட். ஐ திங்க் எனக்கு வெற்றி நான் கூப்பிட்றேன், மோதன் பாலா, ஐ திங்க் பவித்ரா அண்ட் அஞ்சலி, ஐ மீன் வினோதினி மேடம். ஐ திங்க் திஸ் ஆல் ஃபேஸஸ் ஆல் ஆஃப் டன் ஃபென்டாஸ்டிக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படி நம்புறோம். இன்ஃபேக்ட் G5 தமிழ் ரொம்ப முக்கியம் ஆன் ஃப்ரம் அ டிஜிட்டல் பாயிண்ட் ஆஃப் OTT பாயிண்ட் ஆஃப் எஸ் எங்களுக்கு. ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எப்பவுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் உலகெங்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு டிஜிட்டலா ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் தொழில்நுட்பமா என்னைக்குமே கொஞ்சம் எல்லா பல மாநிலங்களோட நம்ம கொஞ்சம் முன்னாவே இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தாலும் சரி, ஒரு கலைநுட்பமா இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் முன்னிட்டு இருக்கும் நம்ம. அதனால நமக்கு சொல்ற ஸ்டோரிஸ் ஆல்சோ வி வாண்ட் டு அந்த மாதிரி ஒரு டெப்த், கேரக்டர் டெப்த் ஷுட் பி தேர். அண்ட் அந்த அழுத்தம் ஐ திங்க் இது எல்லாமே இந்த கதையில பார்க்க முடியுது. ஐ ஹோப் இது வந்து நல்லா வரவேற்கப்படும் நினைக்கிறோம். அது இல்லாம ஃபியூச்சர் ஸ்டோரிஸ், ஆல் அவர் ஸ்டோரிஸ், இந்த ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாம நம்ம G5 ஆஃபரிங் எல்லாமே அந்த ஒரு நோக்கத்தோட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு ப்ரீமியம் கான்டென்டா இருந்தாலும் சரி, படங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பிராண்ட் ரீகால், ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கணும். ஒரு இன்ஃபேக்ட் ஒரு ஷோவோட ரீகால் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி கான்டென்ட் இஸ் பீன் டேக்கன். அதோடு இல்லாம அது போய் சேரத்துக்கு அது மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஹைபிரிட் பேக்கேஜிங்கும் ப்ரைஸிங்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாரும் ஒரு வேல்யூ பேக் மாதிரி எல்லாரோடும் முடிக்கணும். இன்ஃபேக்ட் ஏபிள் டு டேக் த பேக். ப்ரைஸிங்லேயும் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் பண்டில்ஸ் நம்ம லாட் ஆஃப் B2B பண்டில்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியம் என்னன்னா அது மூலமா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ரீச் ஹேஸ் டு பி பெட்டர் ஸோ தட் எல்லாருக்கும் நம்ம கதைகள் போடணும். வி ஷுட் ஏபிள் டு டேக் ஸ்டோரிஸ் நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி. தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். ஸோ ஒரு மொழி, நம்ம தமிழ் மொழி, தமிழ் கதைகள் தான் நம்ம G5 நோக்கம். ஸோ அந்த பட்சத்தில் ரெகே வில் பி ஒன் குட் வரவேற்புன்னு நினைக்கிறோம். Yeah, thank you very much and congratulations to the entire crew. Yeah, thank you. தேங்க்யூ ராகவ் சார். இன்னும் நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் கிரியேட் பண்ணணும் G5ன்றது பெஸ்ட் விஷஸ் டு அஸ் நாங்களும் சொல்லிக்கிறோம். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறது, ரேகையோட கதைக்களம் தென்காசி என்பதால தென்காசி குற்றாலம் பகுதியில ஒவ்வொரு காட்சியும் ஒரு கலர்ஃபுல்லா டே அண்ட் நைட்டு எந்த காட்சி பதிவு தேவையோ அதுக்கேற்ற லைட் கொடுத்திருக்காங்க. பரபரப்புக்கும் கதை ஓட்டத்தில் கெடுக்காத காட்சிப்பதிவு, தெரு, 4 சந்து, 4 முனை, ரோடு, இப்படி எல்லாவற்றையும் அழகான ஒளிப்பதிவு கொடுத்திருக்காங்க. கேமராமேன் மகேந்திரன் ஹென்றி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த கௌஷிக் சார், சிங்கர் சார், ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த முருகன் சார், பிரீத்தி, முகுந்த் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். தேங்க்ஸ். கேமராமேன் எடிட்டர் மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. அடுத்து இப்ப எடிட்டரை கூப்பிடுறோம். ஒரு கிரைம் ஸ்டோரி அப்படின்னா ஒரு டெம்போ கொஞ்சமும் குறையாம அதோட கிறிஸ்பான ஒரு எடிட்டிங் கொடுத்திருக்காரு. எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறத ஒரு நேர்த்தியான எடிட்டிங் மூலம் கொடுத்த ரேக எடிட்டர் துரை பிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்த ஃபர்ஸ்ட் தீனா சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அண்ட் கௌஷிக் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்பவே அந்த ஸ்டோரி அண்ட் த ஸ்க்ரீன் பிளே இது ரெண்டும் வந்து பயங்கரமா என்ன ஒரு கவர் பண்ணுச்சு. ஸோ நான் ஆக்சுவலாக பீன் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப நாளாக இருக்கேன், ரொம்ப வருஷமா இருக்கேன். ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு பிரேக் கிடைக்கணும்ட்டு நான் ஒரு போராட்டத்தில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எனக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்குது, பிரேக் கிடைக்குதுன்றது இட்ஸ் ஒரு கரியராகவுமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பார்க்குறேன். அந்த ஸ்டோரி வாஸ் வெரி குட், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இது எடுத்த விதம் தேங்க்ஸ் டு ஹென்ரி அண்ட் டைரக்டர் சார் அண்ட் டைரக்ஷன் டீம். ஏன்னா எங்களுக்கு என்ன ஃபுட்டேஜ் கிடைக்குதோ அதை வச்சு தான் நாங்கள் எடிட்டில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்ஸ், ப்ரொடியூசர் சாரோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு விஷுவல்ஸ் எல்லாம் வந்து அதை வச்சு நான் ஒர்க் பண்ண முடிஞ்சது. இட் வாஸ் வெரி குட் ஃபார் மீ. அண்ட் ஜி5ல பிரீத்தி அவங்களும் முகுந்தன் அவரும் வந்து எப்பவுமே வந்து தேவர், கௌஷிக் சார் எல்லாருமே வந்து they were giving me inputs on how to improve further, director sir. So everything was very interesting to work in this project. And overall வந்து ஃபைனலா ப்ராஜெக்ட் வந்து டெம்போ வைஸ் சரி, அண்ட் ஹைடிங் அண்ட் ரிவீலிங், அந்த ஹைட் அண்ட் ஹைட் சீக் கேம், அந்த கேம் விளையாடுறது எல்லாமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சது இது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. நான் வந்து என்னோட கரியரோட முதல் கண்டென்ட் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ல அண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையில நான் தொடங்குறேன்ட்டு ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஓம் காளி ஜெய் காளி தமிழ் ராக்கர்ஸ் என்று வெப் சீரிஸோட அனுபவம் இருந்தாலும் இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்ச்சுவரி செட்டப், போலீஸ் ஸ்டேஷன் என்று ஒரு உண்மைக்கு பக்கத்துல நின்று செட் போட்டிருக்காங்க. அதாவது ஒரிஜினலா குற்றாலம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற விஐபி ஆட்களே வந்து எஸ்ஐ போன்றவங்களே இது எப்படி செட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு அழகான நேர்த்தியான செட் அமைத்து கொடுத்த ஆர்ட் டைரக்டர் சரவணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்து பார்த்தது ஒரு வெப் சீரிஸ் கிடையாது, இது வந்து ஒரு படம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு நிகராக எந்த அளவுக்கு ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் ஒரு விஷயத்த கொண்டு போகணும் நினைச்சோமோ அது எல்லாமே கரெக்டாக நடந்தது. ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ட்வின்ஸாக பிறந்த 2 பேருக்குமே ரேகைகள் தனித்தனியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற 16 பேருக்கும் ஒரே ரேகை தான், ஒரு ரேகையில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம். அதுதான் இந்த ரேகை. இந்த ரேகை எங்கள் எல்லாரும் இணைச்சது. இதுக்கு முக்கிய புள்ளி காரணமா இருந்த ராஜேஷ்குமார் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றியும் என்னோட வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது இன்னைக்கு அவர் பக்கத்துல இருக்கும்போது ஐயா வெளியில இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் என்ன கற்பனை நினைக்கிறேனோ அந்த மாதிரி இருந்தது தம்பி அப்படின்னு சொன்னாரு. என் வாழ்நாள்ல இது மிகப்பெரிய சாதனையா நினைக்கிறேன். ஏன்னா பாக்கெட்ல மட்டுமே பார்த்த இன்னைக்கு அவர் பக்கத்துல ஒரு பாக்கெட் பக்கத்துல நான் இன்னும் போட்டோ எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. எங்க ஜி5 பொறுத்த வரைக்கும் எங்க கௌஷிக் சாரா இருக்கட்டும், எங்க டைரக்டர் தீனா சாரா இருக்கட்டும், பிரீத்தி மேம், முருகன் சார், அதாவது நாங்க சிங்காரவேலன் சார் வந்து ராஜா அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஆளு தளபதி வேணும். தளபதி இல்லாம சண்டையில ஜெயிக்க முடியாது. எங்க முருகன் சார் கிட்டத்தட்ட தளபதியா இருந்து எங்க எல்லாரையும் வழி நடத்தினாரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் சார் 2 வாரத்தையில முடிச்சுட்டாரு. ஆனா படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு உழைச்சிருக்காருன்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் அதிகமா பார்த்து பழகாத, இங்க மட்டுமே பார்த்து மீட்டிங்ல மட்டுமே பார்த்த எடிட்டர் சாரும் மியூசிக் டைரக்டர் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கோடைய அந்த மகிமை வந்து நான் அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது.
இன்னும் இதில் முக்கியமாக ஒர்க் பண்ணக்கூடிய கோஆர்டினேட்டர் சரவணன், அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப கூட இருந்து ஒத்துழைச்ச தம்பி யார் ஒரு விஜய், அதுக்கப்புறம் தம்பி அமுதன். நாங்கள் அமுதனாக தான் அவரை கூப்பிடுவோம், இன்ன வரைக்கும் அமுதன் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன். இவங்க எல்லாருக்கும் நன்றி. என்னை வந்து டைரக்டர் தீனா சாருக்கு அறிமுகப்படுத்தின திரு ராமச்செல்லப்பா சாருக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு பாருங்க, பார்த்துட்டு எங்கள் எல்லாரும் வாழ்த்துங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்களோட வாழ்த்தோட நாங்கள் மென்மேலும் முன்னுக்கு வரணும்னு வாழ்த்துங்க. தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி. ஒரு படைப்பு மக்களிடம் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமான காரணமா நினைக்கிறேன். மதிலா இருக்கட்டும், செருப்புகள் ஜாக்கிரதையா இருக்கட்டும், ரேகையா இருக்கட்டும், ஒரு குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ் குரூப் ப்ரொடியூசர் சிங்காரவேலு அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க அனைத்து பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவரும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது வந்து ரேகே வந்து எங்களோட 3வது ஓடிடி ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்டை வழங்கின ஜி5 நிறுவனத்தின் தலைவர் திரு சுஜு பிரபாகரன் சார் அவர்களுக்கும், சவுத் ஹெட் கௌஷிக் சார் அவர்களுக்கும், ராகவன் சார் அவர்களுக்கும், மார்க்கெட்டிங் ஹெட் லாய்ட் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆக்சுவலாக வந்து இந்த கௌஷிக் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதாவது வந்து ராஜேஷ்குமார் சாரோட வந்து வேலை செய்வோம்னு எதிர்பார்த்ததே கிடையாது நம்ம. இது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். 1000 நாவல்கள், லட்சக்கணக்கான ரசிகர்கள் கொண்ட ராஜேஷ்குமார் சார் ஒரு லெஜெண்ட். அவரோட சேர்ந்து பயணிச்சதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுத்துருக்கு. தேங்க்யூ சார் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ். அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து தினகரன் எங்கள் டைரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயராக எங்களோட ட்ராவல் போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் மெனக்கெட்டு அதை வந்து வேலை செஞ்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். தேங்க்யூ தினகரன் சார் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து பெருசா என்ஹான்ஸ் பண்ணதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து எங்களோட கேமராமேன் ஹென்ரிக்கு உண்டு. ஹென்ரி வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அதான் திரும்ப நான் டே 1லேருந்தே சொல்லுவேன், நீங்க பெரிய இடத்துக்கு போறப்பா அப்படின்னு. இப்போ இந்த ஷோக்கு வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கூட வந்து அவர் கிரேடிங்ல தான் இருந்தாரு. தேங்க்யூ ஹென்ரி ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க். அப்புறம் இதில் நடிச்சிருக்க மொத்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெதர் கண்டிஷனால ஸ்கிப் ஆகி ஸ்கெடியூல் போயிட்டு இருந்தது. அதனால டே அண்ட் நைட் வந்து எங்களுக்கு ஷூட் பண்ணி கொடுத்து பாலஹாசன்லாம் வந்து டயர்டே ஆயிட்டாரு. பவித்ரா சென்னை டயர்ட் ஆயிட்டாங்க, மேடம் டயர்ட் ஆயிட்டாங்க, அஞ்சலி எல்லாரையும் வந்து டே அண்ட் நைட் போட்டு ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து ரிலீஸ் டேட்டோட டெட்லைன்ஸும் இருந்தது, அதை மீட் அவுட் பண்ண வேண்டியது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட் யூ பீப்புள் ஹவ் புட் இன். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் ராஜ் பிரதாப் பத்தி சொல்லணும். இதோட டீசரும் ட்ரைலரும் லான்ச் ஆன டேட்ல இருந்தே வந்து அதுக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. இந்த ப்ராடக்ட்டை வந்து இன்னும் பல மடங்கு எலிவேட் பண்ணது அவரோட மியூசிக் ஒரு காரணம். தேங்க்யூ ராஜ் பிரதாப் அண்ட் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காரு. ஸோ அண்ட் என்னோட எடிட்டர் துரை பிரகாஷ்க்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அவரும் வந்து செம்மையா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ துரை ஃபார் ஆல் த எஃபர்ட். அதுக்கு ஆக்சுவலா வந்து இந்த மேடையை வந்து நான் நன்றி தெரிவிக்கிற மேடையை தான் சொல்லணும் ஆக்சுவலா. எல்லாம் ஏன்னா இது எல்லாரும் ஊர் கூடி தேர் இருக்கிற மாதிரி தான், எல்லாரோட ஹெல்ப்போட தான் இது வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்களோட ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார், அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. இந்த மார்ச்சரி செட்டப்லாம் அவ்வளோ ஈஸியாக கிரியேட் பண்ண முடியாது, அதை ஃபேண்டாஸ்டிக்காக கிரியேட் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ சரவணன் சார். அண்ட் எங்களோட காஸ்டியூம் டிசைனர் முத்து நகை, தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் முத்து. தென் வேற யாரும் நான் மறந்துட்டேன்னா தென் முக்கியமான விஷயம், எங்க ஆர்ட் டைரக்டர் சொன்ன மாதிரி ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முருகன் ஃபார் புட்டிங் இதை மொத்தமா பாருங்க, எல்லாருமே கை தட்டுறாங்க பாருங்க. காரணம் என்னன்னா அவ்வளவு உழைப்பு இருந்தது, அவ்வளோத்தையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ முருகன். வேற எங்க இருக்கீங்க? இல்ல வெளில இருக்காரு. அதுக்கப்புறம் எங்களோட டீம் நந்தகுமார், கங்காதுரை எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், எங்களுக்கு உங்களோட ஆதரவு தேவை. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ரேகை ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீனும் அதில் வரும் கதாபாத்திரங்களும் அப்படியே நம்மளை கடத்தி போகுது. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அஞ்சலி ராவ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் உங்க டைம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. That I appreciate that. And after a long time
மறுபடியும் வெப் சீரிஸ்க்கு நான் பேக் வந்திருக்கேன். அண்ட் தேங்க்யூ கௌஷிக் சார், தேங்க்யூ சிங்கா சார், முருகன் சார் அண்ட் ஹோல் டீம் இவ்வளோ நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்காக. ஐ திங்க் நான் ஜஸ்டிஃபை பண்ணிருக்கேன். அண்ட் எப்பவுமே லைக் என்னோட ஃபேவரட் ஜானர் வந்து கிரைம், த்ரில்லர், மர்டர், மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேஷன் இதுதான் இருக்கும். அண்ட் அதுல நான் ஒரு பார்ட்டா இருக்கிறது ஐ என்ஜாய் டூயிங் இட். தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நான் ஒரு பேரா சொல்லதான், பேர் விட்டு போற ரொம்ப தப்பாயிடும். ஸோ அதனால இங்க இருக்கிற எல்லாருக்கும், எங்க டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ அஞ்சலி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வசீகரமும் வசீகரிக்கும் பேச்சும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒளி வீசும் விண்மீன்களாக சினிமாவில் சிறகாகவும் இறகாகவும் தன் கதாபாத்திரத்தை சிறப்பாக்கி நடிப்பில் உயிர்ப்பிக்கும் டாக்டர் வினோதினி என்று நான் அழைக்க விரும்புகிறேன். வினோதினி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் எப்பயும் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு நன்றி சொல்ற மேடையா தான். இப்போ ப்ரொடியூசர் சிங்காரவேலன் சார் சொன்ன மாதிரி நானும் இதை வந்து ஒரு நன்றி சொல்ற மேடையா தான் எப்பயுமே பயன்படுத்துவேன். இன்னைக்கு வந்து 4 நன்றிகள் நான் சொல்லணும், அதோட வந்து ஒரு சாரியை நான் சொல்லணும். அந்த சாரியோட நான் முதல்ல தொடங்குறேன். இப்ராஹிம் சார் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர், ரொம்ப வருஷமா தெரியும். எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதத்துல ஏதோ நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். வெரி வெரி சாரி. நான் இனிமே அந்த மாதிரி வந்து முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும். ஏன்னா சர்க்காஸ்டிக்கா நம்ம சொல்றோம், ஆனா அது ஆப்போசிட் சைட்ல எப்படி போய் சேரும் அப்படின்னு தெரியாது. அதனால வெரி வெரி சாரி. எல்லாரும் முன்னாடி நான் வந்து நன்றி சாரி கேட்டுக்கிறேன். ரேகை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு எப்படி நம்ம ரேகை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டியோ, அந்த ரேகை அப்படிங்கிறது ZEE5க்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியா மாறும் அப்படிங்கிறது யூஸ்வலி சொல்லுவாங்க. ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா நம்ம இந்த இடத்துல நிற்கும் போது நீங்க பார்ப்பீங்க, ரிலீஸ் ஆக போகுது, பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். ஆனா இன்னைக்கு இதை நீங்க பார்த்துட்டு நீங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு யூ கம் டு யுவர் கன்க்ளூஷன். வெளியில பேசும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி வந்து ZEE5 இந்த வெப் சீரிஸ் அந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த ரேகை அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஐடென்டிட்டியா மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு மட்டும் இல்ல, ஐம் ஷூர் நீங்க எல்லாருமே அதை வந்து நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இன்னைக்கு உயிர்ப்பித்த ஃபர்ஸ்ட் வந்து இவர் சொன்ன மாதிரி தான், சரவணன் சார் சொன்ன மாதிரி இந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம். 80களில் 90களில் வந்து என்னுடைய பேரண்ட்ஸும் என்னோட ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள், அதை 80s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். ஒரு சின்ன பொட்டி கடையில கூட எங்க வீட்டு பக்கத்துல நான் சார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் ஆழ்வார்பேட் அபிராமபுரத்துல அந்த பொட்டி கடையில வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷ்குமார் நாவல்கள், மினி நாவலட்னு சொல்லுவாங்க, சின்ன அந்த பெரி மேசன், ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ் அந்த மாதிரி நாவல்கள் மாதிரி, அதாவது ஒரு குயிக்கா ஒரு சைதாப்பேட்ல நீங்க வந்து பஸ்ல ஏறினீங்கன்னா ஒரு பாரிஸ் கார்னர் போறதுக்குள்ள படிச்சு முடிக்கிற அளவுக்கு ஒரு குயிக்கா ஒரு கிரைம் வந்து படிக்கலாம் அப்படின்னாக்க அது வந்து ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு கிரைம் அப்படிங்கிற கிரைம் எழுத்துக்கு மன்னர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஒரு கதையை தழுவின்னு சொல்றதை விட இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா லிட்ரேச்சர் வந்து ஆர்ட் வந்து ஷுட் ட்ரா ஃப்ரம் லிட்ரேச்சர், ஷுட் பாரோ ஃப்ரம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப நம்புறேன். அண்ட் எனக்கும் வந்து அஞ்சலி மேம் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து கிரைம், ஹாரர் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். இந்த கிரைம் அப்படிங்கிறது நேத்து கூட நைட் நான் வந்து ஒரு வேற ஒரு OTT தளத்துல ஹர்குல் பேர் அந்த அகாதா கிறிஸ்டியோட ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹூ டன் இட், யாரு செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வேற இடம் வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்கும், சஸ்பென்ஸா இருக்கும். அதை வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா ரொம்ப அழகா கொண்டு வரதுக்கு அந்த புக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தி டைரக்டர் அதிகமா பேசுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜேஷ்குமார் அவர்களுக்கு அந்த ஐடியாவை ஜனித்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து நம்ம அந்த SS குரூப் அப்படிங்கறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை தவமாய் தவம் இருந்து நேத்தேன் வந்தா இந்த மாதிரி நிறைய வந்து 18 சீரியல் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து மதில், செருப்புகள் ஜாக்கிரதை இதெல்லாம் பண்ணிட்டு இவர் யாரு அப்படிங்கிறத சத்தியமா இன்னைக்குதான் நான் ஆக்சுவலா அவரை வந்து நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேசுனது எல்லாமே டைரக்டர், அப்புறம் ZEE5ல இருந்து பேசினாங்க. ஆனா ப்ரொடியூசர் அப்படிங்கிறது இதுதான் இந்த சிங்காரவேலன் சார் அப்படிங்கிறது. ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய நன்றி வந்து டு த ப்ரொடக்ஷன் குரூப், SS குரூப். ஏன்னா இவ்வளவு தைரியமா ஒரு ப்ரொடக்ஷன் வல்லுநர் முருகன் சார் அப்படிங்கிறது EP இன்னைக்கு இங்க இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியில இருக்காரு. அவரோட எனக்கு வந்து டிஸ்கஷனே போச்சு, நீங்க எப்படி வந்து இந்த பட்ஜெட்ல நீங்க இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுப்பீங்க அப்படின்னு. ஆனா அதை பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது
இதை விட பெட்டரா கொடுக்க முடியாது இந்த பட்ஜெட்ல அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சிங்காரவேலன் சார். இந்த மாதிரி நிறைய வெப் சீரிஸ், அதாவது வந்து ஒரு எஸ்எஸ் குரூப் அப்படிங்கிறது ஷுட் பிகம் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம் இன் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஓடிடி தளத்திலையும் எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ 2வது நன்றி அவருக்கு. 3வது, இந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் வரத்துக்கே காரணம் வந்து 2 பேர் அப்படின்னு சொல்லணும்னா கௌஷிக் சார் அண்ட் தீனா சார். ஸோ சடனா எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நான் ZEE5ல அனந்தம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனா வந்து இந்த ஒரு கதையில வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கு. இதுக்கு நாங்க வந்து வேற யாரும் யோசிச்சிருந்தோம். ஆனா இது வந்து கரெக்டா நீங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு, அதாவது ஹோல்டு பண்ற இவ்வளவு பெரிய ஒரு கதாபாத்திரம், அதுக்கே வந்து நிறைய நல்ல வாழ்த்துக்கள் வந்து வெளியே எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை என்ன நம்பி கொடுத்த தீனா சாருக்கும் கௌஷிக் சாருக்கும் என்னுடைய 3வது நன்றி. 4வது நன்றி அப்கோர்ஸ் வந்து எல்லா டெக்னீஷியன். நான் இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேரா சொன்னா வந்து சொல்லலைன்னா ஏதாவது தப்பாயிடும். அதனால அதுல ஒன்னே குறிப்பிட்டு நான் சொல்லணும். இப்ப நான் வந்து பண்ண அந்த மார்ச்சரி மேம் கவிதா மேம் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க தென்காசியில போய் அதை ஷூட் பண்ணோம், அதுல வந்து நிறைய அந்த இதெல்லாம் தெரியுது. ஆனா அந்த மார்ச்சரி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் சொல்லலாமா சார் அதை? அது வந்து BSNL ஆபீஸ்ல தான் இங்க வந்து செட்டு போட்டது. அதை உண்மையிலுமே பாத்தீங்கன்னா எனக்கே அது உள்ள போகும்போது ரொம்ப ஈரியா இருந்தது. இந்த மாதிரி அதாவது ஒரு உண்மையான ஒரு, நான் மார்ச்சரிக்கு வந்து நான் போனதில்லை, ஆனா நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம் ஒரு மாதிரி ஈரியா ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்கும். அந்த கிரீப்பினஸ் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து சரவணன் சாரை உண்மையாவே பாராட்டணும். ஏன்னா அங்க நடிக்கும் போது உண்மையிலே எனக்கு நான் ஃபீல் பண்ணேன், என்னடா ஒரு மாதிரி வந்து ஒரு அந்த பிணங்கள் வந்து போற இடமா இருக்குன்னு. இத நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த BSNL ஆபீஸ்ல இருக்கிற வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு, இனிமே நான் அங்க போகும்போது எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் சொன்னார். அந்த சம்பவம் நடந்தது. ஸோ எடிட்டரா இருக்கட்டும், கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் என்னோட கூட சேர்ந்து நடிச்ச அனைத்து கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய 4வது நன்றி. இந்த ZEE5 வெப் சீரிஸ் இப்ப நீங்க பாத்திருக்கீங்க. இதுக்கு நீங்க கொடுக்குற நல்ல ரிவ்யூ டெஃபினட்டா வந்து எங்களுக்கு, நீங்க ஒரு வார்த்தை நல்லா சொன்னா கூட இது ஆடியன்ஸுக்கு இதை கொண்டு சேர்க்கும். தயவு செஞ்சு சொல்லுங்க, இதை பத்தி நிறைய பேசுங்க, நிறைய மக்கள் கிட்ட இதை கொண்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வினோதினி மேம், நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஈரவான ரோஜா, சரவணன் மீனாட்சி, ராஜா ராணி, பகல் நிலவு என்று சின்னத்திரை சீரியல்கள் எல்லாம் பெரிதாக பேசப்பட்டவர். நதியின் ஓசை, மலைகளின் அமைதி, பனியின் வெண்மை, பறவைகளின் பாடல் எல்லாம் சேர்த்து செய்த ஒரு பெண் பவித்ரா ஜனனி. போலீஸ் உடையில் ஒரு புது மலராக வந்த ரேக்கை நாயகி பவித்ரா ஜனனி அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்காக கியூட்டா ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. நான் நிறைய இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் போன்ல பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இதே தியேட்டர்ல வந்து வேற ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்க்கு நான் கெஸ்டா வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து என்னோட வெப் சீரிஸ்க்கு வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். ஸோ இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ZEE5க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொன்னது வந்து ராஜேஷ், என்னோட ஈரமான ரோஜாவில் ஒர்க் பண்ணவர், சாரி SMல ஒர்க் பண்ண, சரவண மீனாட்சியில ஒர்க் பண்ணவர். அவரு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொன்னாரு. அதுக்கப்புறம் முருகன் சார் ஒரு 2 எபிசோட் சொன்னாரு, அவர் இங்க காணோம். அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லும். ஸோ இது நானுமே தேங்க்ஸ் சொல்ற ஒரு ஸ்டேஜாவே எடுத்துக்கிறேன். SS குரூப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அப்புறம் பிரீத்தி மேம், கௌஷிக் சார், தீனா சார், அப்புறம் ஹென்ஜி கேமராமேன் சார், ராஜேஷ், முருகன் சார், நந்தகுமார் சார், நிதின், பிரவீன், சரவணன், விஜய், ஷாலு, முத்து, அருள், அனில், அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க எங்களுக்காக உட்கார்ந்து எங்களோட சீரீஸ் பார்த்து இவ்வளோ பேர் வந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் எங்களோட ட்ரெய்லர் வந்த போது சோசியல் மீடியால நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ சோசியல் மீடியா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்யூ. நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ரேகை பொறுத்தவரையில் கும்பி கொதித்து குலை நடுங்கச் செய்யும் ஒரு கதைக்களம். சாதாரண மக்களின் வாழ்க்கை எப்படி பெரிய சக்திகளிடம் சிக்கிக் கொள்கிறது என்று நிஜமாக காட்டும் ஒரு வெப் சீரிஸ். SC வெற்றி இந்த கதை பாத்திரத்தில் நம் மனதில் நிஜமாகவே பதிந்த பாலஹாசன் திரு கலைஞானி கமலஹாசன் வரிசையில் வளரட்டும் வரட்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலஹாசன். இந்த படத்துல இந்த வெப் சீரிஸ்ல
இந்த வெப் சீரிஸில் வெற்றி அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ராஜேஷ்குமார் சார், உங்கள் நாவலில் நடித்தது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ, பெருமையாக இருந்துச்சு. வாய்ப்பு கொடுத்த தீனா சாருக்கும், ப்ரொடக்ஷன் டீம், Z5 டீம், சிங்காரன் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. November 28 என்னோட பர்த்டே. கரெக்டான லீடாக நடித்த ஒரு சீரீஸ் ஒன்று வருது. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ. இவர் ரொம்ப ஷார்ட்டா தான் பேசுவாராம், இவர் படம் தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் செல்வராகவனின் சினிமா பள்ளியிலிருந்து வந்தவர், டானாக்காரன், ஓம்காலி ஜெய்கால் என்று சின்னத்திரை பெரிய திரை அனுபவம். எப்போதும் உலகை விலைக்கீழ் என்ற ராஜேஷ்குமார் அவர்களின் ஒற்றை வரி எடுத்து சமூகத்தின் இருண்ட மூலைகளுக்குள் இழுத்துச் சென்றும் ஒரு பரபரப்பான கதை. மரணத்தின் பின்னால் இருக்கும் மௌனங்கள் பரபரப்பு நிறைந்த கதையாக்கி ரேகையில் கொடுத்துள்ளார். அறிமுக இயக்குனர் அழைக்கிறோம் தினகரன் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இந்த வெப் சீரிஸ்ல ஒரு டேட் வரும், October 27 கை கிடைச்சது. அது போன வருஷம் அந்த October 27 தான் சாரை நான் மீட் பண்றேன், கௌசிக் சாரை. அன்னைக்கு அவர் சார் சொல்றாரு, ராஜேஷ்குமார் நாவல் இருந்தா நல்லா இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்னு சார் சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் ராஜேஷ்குமார் சாரோட நாவல் நிறைய படித்தேன், சார்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் எனக்கு உலகை விளைக்கல்ங்கிற ஒரு நாவல் எனக்கு கிடைக்குது. அதுலேருந்து சில சம்பவங்களை நான் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா எனக்கு இன்னும் வேலை இருக்கு. அதனால நான் எதுவும் பெருசாக ப்ரிப்பேர்டாக வரல. நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கௌசிக் சார் ரொம்ப தேங்க்ஸ், சிங்கா சார் ரொம்ப தேங்க்ஸ், ஹென்றி ரொம்ப தேங்க்ஸ். ஹென்றி ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல, சில நாள் நான் ஷூட்டிங்லேயே இல்லை, ஹென்றி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாப்ல. எடிட்டர் துரை பிரகாஷ், சரவணன் சார், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக பேச வருகிறார். 1750க்கும் மேற்பட்ட நாவல்கள், 2500க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 1.5 கிராம் சின்னஞ்சிறு மூளைக்குள் இறைவன் எப்படி இத்தனை ஆச்சரியங்களை ஒளித்து வைத்தான்? செல்போனும் செல்போனுக்குள் திரைப்படங்களும் வராத காலத்தில் இவரின் நாவல்கள் தானே பயண வழித்துணைவன். பதின்ம பருவ காலத்தில் பதுங்கி பதுங்கி படித்தது இவரது எழுத்தை தானே. படித்த கதைகளை படிக்காதவர்களிடம் சொல்லி சொல்லி பல கதை சொல்லிகள் இங்கு உருவானார்கள். ஹாலிவுட் படங்களை பார்க்க முடியாத தளத்தில் அதனை எழுத்தில் போட்டு காட்டியவர் இவர்தானே. சினிமாவில் இன்று அதிகம் புழங்கும் கிரைம் த்ரில்லர் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவரும் இவர்தானே. இன்று பார்க்கும் கிரைம் த்ரில்லர் படங்களில் உங்களில் ஏதோ ஒரு நாவல் ஒளிந்திருக்கிறது. உங்கள் எழுத்தும் சினிமாவும் சேர்ந்து ஜெயித்தது ஏராளம். கனவுலகின் மன்னன் நீ, கதைகளின் அண்ணன் நீ, புதிய உலகம் நீங்கள், புதினங்களின் பாடசாலை நீங்கள். அழைக்கிறோம் நன்றிகளோடு ராஜேஷ்குமார் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இங்க அநேகமா எனக்கு தான் வயது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய மனது எல்லாருடைய இளமை. ஏனென்றால் 56 வருடங்களாக நான் கதை எழுதி கொண்டு 1969 உங்களில் யாருமே பிறந்திருக்க மாட்டீர்கள். அன்றைக்கு என்னுடைய முதல் சிறுகதை மாலை முரசிலே அச்சிலே வெளிவந்தது. நான் பிஎஸ்சி பாட்டனி படித்து பட்டம் வாங்கிய அந்த நாளிலே மாலை முரசிலே, கோவை மாலை முரசு, அப்பொழுது காலையிலே மட்டும் பத்திரிகையில் வந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் முதலாக மாலை முரசு என்ற பத்திரிகை கோவையிலும் சென்னையிலும் வந்தது. அதிலே என்னுடைய முதல் கதை உன்னை விடமாட்டேன். அன்னிலிருந்து உங்களை எல்லாம் விடவே இல்லை நான். அதுதான் உண்மை. அன்றைக்கு நான் எனக்கு எந்த வகையான ஒரு பூரிப்பு எனக்கு ஏற்பட்டதோ அதே பூரிப்பு இன்றைக்கு 25/11/25 தேதியை பாருங்கள், வருடம் அதே தேதியும் அதுவே. அந்த தினத்தன்று இன்றைக்கு என்னுடைய முதல் வெப் சீரிஸ் G5 வருகிறது என்றால் இதை விட ஒரு பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில இனி கிடைக்காது. மிகப்பெரிய ஒரு தருணம். இதற்கு முழு காரணம் G5 என்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம்.
ஒரு 5 வருடத்துக்கு முன்பாகவே ஒரு 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 ப்ராஜெக்ட் போய் அது சில காரணங்களால் அது தவிர்த்து போனது, அதுவும் நல்லதற்கு. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு வெப் சீரிஸை நமக்கு G5 கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் கௌசிக் அவர்கள். கௌசிக் அவர்கள் நான் ராமானுஜராகவே பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கலைஞர் டிவியில் ராமானுஜராக நடித்தார். அதெல்லாம் ஒரு கொடுப்பினை. எல்லோருமே அந்த பாத்திரத்தை நடிக்க முடியாது. ஒரு டிவைன் பவர் இருந்தால் மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு அவருக்கு மேன்மேலும் பல ஆசைகளை வழங்கும், பல வெற்றிகளை குவிக்கும். தெய்வம் மறைமுகமாகத்தான் ஒருத்தருக்கு ஆசைகளை தரும். அது அவர் கொடுத்திருக்கிறது. அடுத்து ராகவன் அவர்கள் இந்த G5 ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார். அவரும் கூட இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எல்லோரையும் ஒன்று சேர்த்து 16 பெற்று வாழ்க என்று சொல்வார்கள். இன்றைக்கு 16 பேர் இங்கே இருக்கிறோம். 16 பேரும் இன்று இணைந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு வெப்சீரிஸ் கொடுத்திருக்கிறார்கள். நான் சற்று முன்பு பார்த்தேன், நம்முடைய கௌசிக் லட்சுமி நாராயணனுடைய பேஸ்புக்கை தட்டி பார்த்தேன். அதில் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரைலருக்கு இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1.5 கோடி வியூவர்ஸ் பார்த்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம். உடனே என்னுடைய நண்பர் லேனா தமிழ்வான் அவர்கள் எனக்கு சற்று முன்பு போன் செய்தார். ராஜேஷ்குமார், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது ஏவிஎம் மாதிரி ஒரு நிறுவனம் G5. உண்மையிலே சொல்கிறேன், ஏவிஎம் நிறுவனத்திலும் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அங்கே போய் நானும் இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் பற்றி பேசினேன். அவர்கள் மிக நியாயமாக நடந்து கொண்டார்கள். பேசின தொகையை கொடுத்தார்கள். எந்த விதமான ஏமாற்றமும் எனக்கு கிடையாது. சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி தான் கௌசிக் சிங்காரவேலன். சிங்காரவேலன் அந்த பெயரே ஒரு சிங்காரமாக இருக்கிறது. அந்த சிங்காரவேலன் அவர்கள், கௌசிக் அவர்கள் 2 பேரும் இணைந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்து, சார் நாங்க இருக்கோம் சார், நாங்க பண்றோம் சார். அந்த வார்த்தைகளிலே ஒரு பொய் கிடையாது. பொதுவாக சொல்லுவார்கள், திரைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய பொய் பேசுவார்கள், ஏமாற்றுவார்கள், பணம் தரமாட்டார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஒரு நியாயமான நாணயமான ஒரு நிறுவனமாக இருந்து அவர்கள் பணியாற்றினால்தான் இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு ரேகையை நாம் பார்க்க முடிந்தது. இந்த கதையிலே இது முழுக்க முழுக்க என்னுடைய கதை கிடையாது. இதில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் கோர், அதாவது அடிப்படை கருவை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்தார்கள். ஒரு ட்ரையல் பார்க்கிற, அதாவது மெடிக்கல் ட்ரையல். ஆனால் அதையும் நான் எழுதிவிட்டேன். அது சொன்னேன், நம்முடைய டைரக்டரோட சொன்னேன், தினன் நான் இந்த கதையை முதலில் எழுதிவிட்டேன். நீங்கள் என்னுடைய அடிப்படை கருவை வைத்து எழுதினீர்கள். ஆனால் இந்த மெடிக்கல் ட்ரையல் வைத்து நான் எழுதினேன். ஒரு கதையை சற்று 2 வருடங்களுக்கு முன்னால் நான் எழுதினேன். அது எப்படி எழுதினேன் என்றால், சென்னையிலும் சரி கோயிலும் சரி காலையிலே நான் வாக்கிங் போகும்பொழுது பார்ப்பேன், கோயில் வாசல்களிலும் சரி மற்ற பிளாட்பாரங்களிலும் சரி இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அவர்கள் காலை உணவு கொடுப்பார்கள். ஒரு பொட்டலிலே கொண்டு ஸ்கூட்டரிலே கொண்டு எல்லோரும் கொடுத்து கொண்டு போவார்கள். இது ஒரு சமூக பணி, உண்மையான அறப்பணி தான் அது. பசியை போக்கும் ஒரு நல்ல பணி. ஆனா எனக்கு தான் கிரைம் புத்தி ஆயிற்றே. நான் யோசித்தேன், இவர்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் கொண்டு கொடுக்கிறார்கள்? இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு கதை உருவாயிற்று. அதை நான் எழுதினேன். அந்த கதை என்னவென்றால், இவர்கள் கொண்டு கொடுக்கிறார்களே, இவர்கள்லாம் உண்மையான சமூக நல பணியாளர்கள் கிடையாது. இந்த பிச்சைக்காரர்களுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் கொடுப்பது மெடிக்கல் ட்ரையல் பார்க்கறதுக்காக, உணவிலே ஏதாவது ஒரு மருந்தை கலந்து கொடுத்து அவர்களுக்கு பிபி ஏறுகிறதா, சுகர் ஏறுகிறதா, கொலஸ்ட்ரால் ஏறுகிறதா, இல்லை ஹார்ட் பீட்டிங் அந்த இர்ரெகுலர் பீட்ஸ் என்பார்கள் அது ஏற்படுகிறதா, இல்லை வேறு நோய்கள் வருகிறதா என்பதை சோதனை செய்து பார்ப்பதற்காக தினமும் அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்து கொண்டே போவது போலவும் தினமும் அவர்களை சோதித்து கொண்டே இருப்பார்கள். யார் யார் என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறார் அதையெல்லாம் நோட் செய்து, யாருக்கு மூக்கில் ரத்தம் வருகிறது, யாருக்கு கை கால்கள் சரியாக இயங்கவில்லை,
யார் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், யார் சுறுசுறுப்பாக இருக்க, இதையெல்லாம் நோட் செய்து இந்த மருந்தை கொடுத்தால் இந்த விளைவு ஏற்படுகிறது என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச பார்மசூட்டிக்கல் கம்பெனியுடைய சேர்மனுக்கு போகிறது, ஒரு ரிப்போர்ட் போகிறது. இதுதான் கதை. ஏனென்றால் ஆதரவற்ற முதியவர்கள் கேட்பதற்கு நாதி இல்லை. ஒருவன் பிளாட்பாரத்திலே ஒருத்தன் மூக்கிலே ரத்தம் சுண்டி கிடக்கிறான், அவனை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை குறிவைத்துதான் அந்த ஒரு சர்வதேச மாபியா இறங்கிடுவான் அவர் கதையை முடித்தேன். அதே கதைத்தான் நம்முடைய தீனன் அவர்கள் ஒரு 5 பேரை வைத்துக் கொண்டு அழகாக முடித்திருக்கிறார். ஏனென்றால் 1500 நாள் எழுதியிருக்கிறேன், அது ஏதாவது ஒன்று கிராஸ் ஆகிதான் தீரும். எல்லாமே அவர்களுக்கு தனி, இவர்களுக்கு தனி கிடையாது. எல்லாமே நான் எழுதி முடித்து விட்டேன். இனி எழுதுவதற்கு எந்த ஒரு களப்பணியும் கிடையாது. இப்பொழுது புதிதாக ஒரு கதை ஆரம்பித்திருக்கிறேன். குமுதத்தில் ஒரு தொடர் கதை, வேகமாய் வா விவேக். அது எந்த கதை என்றால், இப்பொழுது நடந்ததே அகமதாபாத் அந்த ஒரு பிளைட் 2 நிமிடத்தில் போய் விழுந்து நொறுங்குகிறது. இது ஒரு செய்தி, இது ஒரு விபத்து என்று சொல்லி முடித்து விட்டார்கள். ஏதோ மறந்தும் விட்டார்கள். காம்பன்சேஷன் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார்கள். ஆனால் நான் மட்டும் விழித்து கொண்டு பார்க்கிறேன், அந்த விபத்தா இல்லை சதியா? இதை சதி என்று வைத்துதான் நான் ஒரு கதை எழுதி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது குமுதத்தில். அது எப்படி சதியாகும் என்று நீங்கள் கேட்பீர்கள். பொதுவாகவே எனக்கு சில மெடிக்கல் அல்லது உளவியல் சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட, ஏஐ சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் ஆத்தட்டிக்காக இருக்க வேண்டும். அதிலே வரக்கூடிய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆகட்டும், அதாவது தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஆகட்டும், அது சரியாக இருக்க வேண்டும். யாருமே அந்த துறையை சேர்ந்த ஒரு படம் பார்த்தா கூட, அட பரவாயில்லையே ராஜேஷ்குமார் கரெக்டா தான் எழுதியிருக்காரு, ஒன்றும் பொய் சொல்லலையே, இல்லை நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். எந்த துறையை சார்ந்தவரை தான் நான் போய் கேட்பேன். அதே போல இந்த விமானம் நொறுங்கிய பிறகு நான் ஏவியேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆபீசர், அவர் என்னுடைய வாசகர் தான், நான் பேசினேன். என்ன சார், ஒரு பிளைட் இன்றைக்கு இருக்கக்கூடிய சேஃபஸ்ட் ஜேர்னில முதலிடம் பிளைட்டுக்கு தான். ஏன்னா மேல நோ டிராபிக், உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகும், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா நேர் பாதை, இங்க சென்னையிலிருந்து டெல்லிக்குன்னா ஒரே நேர்கோடு தான். ஆனா ட்ரெயின் எத்தனை வகையா போகுது, அங்கதான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு பேப்பர்ல நாம் எத்தனை பார்க்கிறோம், எத்தனை கார் விபத்து, எத்தனை ஸ்கூட்டர், எத்தனை 2 வீலர்ஸ் எத்தனை விழுகுது. ஆனால் பிளைட் என்னைக்காவது ஒரு நாள் தான் விபத்து நடக்கும். அது மேன்மேட் மிஸ்டேக் என்று சொல்வார்கள். அந்த கதையில எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம், இப்பொழுது விமானத்தின் காக்பிட்டிலே நீங்கள் போய் பார்த்தால் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். நான் பார்த்திருக்கிறேன். சொன்னார்கள் அம்மையார் அவர்கள், சகோதரி அவர்கள் சொன்னார்கள், மார்ச் வரியிலே எனக்கு போக பயமா இருந்தது சொன்னார்கள். ஆனா நான் மார்ச் வரைக்கும் போயிருக்கிறேன். ஒரு டெட் பாடியை எடுத்து மண்டையோட்டை எல்லாம் சாராக போன் கட்டிங் டூல்ஸ் இருக்கும், கட்டக்கென்று செய்வார்கள். மண்டையோட்டை சுத்தி அடிப்பார்கள். மார்ச் வரையில் இருக்கக்கூடிய அந்த சிப்பந்தியை ஒரு டாக்டர் எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? மாஸ்டர், இந்த மண்டையை உடைங்கம்பார். மாஸ்டர், நீங்க நினைக்க முருகா வாடா, நீ மாறி வாடான்னு சொல்ல கிடையாது. மாஸ்டர் என்று சொல்லி மதிப்பு கொடுத்து அந்த மண்டையை உடை அப்படி சொல்லுவார்கள். ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த டாக்டர் என்ன செய்யறதா, மண்டையோட்டை எடுத்து பிளந்து மூளை எடுத்து கையில கொடுப்பார். பாருங்க, இது 1.5 கிலோ இருக்கும். ஆணுக்கு 1.5 கிலோ, பெண்ணுக்கு அதை விட 150 கிலோ. ஆனா அவங்க தான் மூளை ஜாஸ்தி. அது எடை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதுல என் கையில கொடுத்து நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா ஒரு கிரைம் கதை எழுதக்கூடியவர்கள் அதெல்லாம் தெரியணும். பயப்பட்ட அதெல்லாம் நடக்காது. அதே போலத்தான் நான் அந்த ஏவியேஷன் ஆபீசருக்கு போன் பண்ணி செய்து கேட்டேன், ஏன் சார் ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது எல்லாமே கிரீன்ல இருக்கணும், அந்த கம்ப்யூட்டர் டிவைசஸ் பூராமே எல்லாம் கரெக்டா காட்டணும். எல்லாமே கிரீன்ல இருந்தால் கண்ட்ரோல் டவர்ல இருந்து ஒரு 17 சிக்னல் வரும், அதுவும் கிரீன்ல இருக்கணும். ரன்வேல 7 சிக்னல், இங்க எதுவுமே டேக் ஆஃப் கிடையாது, லேண்டிங் கிடையாது, எதுவுமே ட்ரெஸ்பாஸ் கிடையாது, கரெக்டா அந்த போயிட்டு இருக்காங்க. இப்படி இதெல்லாம் கரெக்டா தான் பைலட் டேக் ஆஃப் பண்ணுவார்.
இல்லைன்னா அவர் இறங்கிடுவார் கீழே. ஒரு லைட் வந்து சிவப்பா இருந்தாலும் கூட, எரியா விட்டாலும் கூட அவர் கீழே இறங்கி விடுவார். நான் டேக் ஆஃப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவார். உடனே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்டது, இல்லைன்னா லேட் ஆகும். இப்படி எல்லாமே கிரீன்ல இருக்கும்போது பறந்த விமானம் எப்படி வந்து விபத்துக்குள்ளாகும் சார்? ஆக்சிடென்ட் சார், அது எப்படி ஆகும்? இதுதான் என்னுடைய கதையுடைய நாட்டு. இது வந்து திட்டமிட்ட சதி. அந்த விமானத்திலே ஒரு மந்திரி பயணம் செய்கிறார். அந்த மந்திரிக்காக நடக்க ஏன் இருக்கக்கூடாது? இப்படி எல்லாம் நான் இன்னைத்தானே கேள்விகள் கேட்டுக்கொண்டு நான் ஒரு நாவலை ஆரம்பிப்பேன். இப்படித்தான் நாவல் உருவாகும். நாவல் வந்து சும்மா கிடையாது. திரு கௌசிக் அவர் சொன்னார்கள், ஒரு நாவல் எழுதி முடித்து விட்டு அடுத்த நாவல் என்ன என்று யோசிக்கிற காலகட்டத்திலே இவருக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். ஒரு நல்ல கேள்விதான். அவர் ஒரு போஸ்ட் கார்டு எழுத நம்ப முடியாது. அன்புள்ள அப்பாவுக்கு எழுதிட்டு அப்புறம் என்ன எழுதுறதுன்னு கேட்பாங்க. வராது, வார்த்தைகள் வராது. எழுத்து என்பது வந்து ஒரு இன்பான் உனக்குள்ள இருக்கணும். ஒரு பாட்டு கத்துக்கலாம், ஓவியம் கத்துக்கலாம், பியானோ கத்துக்கலாம், பேங்கோஸ் கத்துக்கலாம், வீணை கத்துக்கலாம், எது வேணா வந்து ஒரு டியூஷன் போய் நம்ம கத்துக்கலாம் ஈஸியா. கதை எழுத மட்டும் கத்துக்க முடியாது, டியூஷன் வைக்க முடியாது. உனக்குள்ள வந்து அந்த ஒரு ஜீன் இருக்கணும். என்னுடைய தாத்தாவோட தாத்தா யாராவது ஒருத்தர் கதை எழுதியிருக்கலாம். அந்த ஜீன் ஒர்க்ஸ், அந்த ஜீன் ஒர்க் ஆகுது இப்போ. அப்புறம் இன்னொன்னு, சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் பி ரிவார்டட். கடுமையான உழைப்பு இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும் என்பதற்கு நான் ஒரு உதாரணம். இன்றைக்கு இந்த மேடையிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன், மற்றவர்களும் பேசினார்கள், நான் இந்த வயதிலும் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நான் என்னுடைய உழைப்பு தான் காரணம். இன்றைக்கு டைரக்டர் தினகரன் வந்து ஒரு இளைஞர், ஒரு புதிய படைப்பை கொடுத்திருக்கிறார். இவர் ஒரு மணிரத்னம் போல, ஒரு சங்கர் போல குருவாவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அது முதல் படம் போல, முதல் வெப்சீரிஸ் போல எனக்கு தோன்றவில்லை. காட்சிகளை அருமையாக அமைத்து என்ன வசனம் வேண்டுமோ அதை பேசி நன்றாக செய்திருந்தார். அதை இதில் பாடுபட்ட அனைவருமே, இசையாகட்டும், செட்டிங்ஸ் ஆகட்டும், நடித்தவர்களாகட்டும், எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த ரேகையை மிகச்சிறந்த வெற்றி படமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த வெற்றி மேன்மேலும் தொடர வேண்டும், எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பத்திரிகை அன்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களுடைய எழுத்துக்களால், கதாபாத்திரங்களால் இன்னைக்கும் விவேக், ரூபலா கதாபாத்திரங்கள் உயிர்ப்பிக்கின்றன. இப்பொழுது கேள்வி பதில் நேரம். ரேகை குறித்து இந்த டீம் கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கலாம். இந்த ரேகை சீரீஸை பொறுத்தளவுல நீங்க அவரோட ராஜேஷ்குமார் ஐயாவோட ஸ்டோரியில இருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு நாட் எடுத்து பண்ணிருக்கீங்க. எக்ஸ்க்ளூசிவா அவருடைய ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு கிரைம் நாவலை எடுத்து பண்ற ஒரு ஐடியா ஏதாவது இருக்கா? ஏற்கனவே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 8 எபிசோட்ஸ் போதாது அதுக்கெல்லாம். ஆமா ஆமா, 80 ஒரு 4-5 கதைகள் வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு கதை, ஒரு நாவல் அவர்கிட்ட ஏற்கனவே நான் பேசி வச்சிருக்கேன். இது நடுவில் வந்து இது வந்தது. இது இல்லாம இன்னொரு கேரக்டர் வச்சு நம்ம ஏற்கனவே சார்கிட்ட பேசி ஃபியூச்சர்ல பண்ணணும் சார், நெக்ஸ்ட் இயர்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பேசி வச்சிருக்கோம். அந்த பிளான் இருக்கு சார். அது சார் உங்கள்கிட்ட நாங்க காலேஜில் படிக்கும் போது சார், உண்மையாவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுடைய பாக்கெட் நாவல் வாங்கி படிச்சுட்டு இருப்போம், போட்டி போட்டு படிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்துல வந்து நம்மளுடைய பத்திரிகைகள்ல வந்து ஒரு டிபேட்டே நடந்திருக்கு. உங்களுடைய கேரக்டர்ஸை வந்து சினிமாவா இருக்கிறதா இருந்தா அதுக்கு யாரு சூட்டா இருப்பாங்க, கமல்ஹாசன் சூட்டா இருப்பாரா, ரஜினிகாந்த் சூட்டா இருப்பாரா அப்படின்ற ஒரு டிபேட்டே வந்து அந்த காலத்துல நடந்துட்டு இருந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களோட எக்ஸ்க்ளூசிவா உங்க நாவல் படமாக்கப்பட்டால் அதுல அந்த விவேக் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு உங்களுக்கு இந்த நடிகர் நடித்தா பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நீங்க யாரு நினைக்கிறீங்க? அதாவது என்னுடைய கதையை படிச்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது விஜய் நடிச்சா நல்லா இருக்கும், விவேகா, அஜித், இல்லைன்னா விஜயகாந்த், அப்படியெல்லாம் வந்து பல பேர் சொல்லுவாங்க. முதல்ல கமலஹாசன் சொல்லுவாங்க, அவர் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய விவேக் வந்து இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்.
ஏன்னா ஒவ்வொரு வாசகரும் படிக்கும்போது விவேக்கை வந்து ஒவ்வொரு விதமா வந்து அவங்க இப்படிதான் இருப்பார் விவேக்னு சொல்லி மன அளவுல வந்து அவரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த பிம்பத்தை வந்து நான் வந்து ஒரு நடிகர் மேல கொண்டு போய் செலுத்தி அதை வந்து இவர் தான் நடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு அருமையான புதுமுகம் இருந்தா போதும். இப்போ பாலா மாதிரி விவேக் வந்தா நல்லா இருக்கும், புதுசா இருக்கணும். அவர் தான் விவேக், வேற யாரும் கிடையாது. அது ரஜினியோ இல்ல கமலோ விஜயோ அது கிடையாது. ஏன்னா அந்த வாசகன் வந்து அவரை விஜயா தான் பார்ப்பான், அஜித்தா தான் பார்ப்பான். ஆனா வந்து என்னுடைய விவேக்கா பார்க்கணும்னா ஒரு புது முகம் தான் வேணும். அப்படி ஒரு முகத்தை நான் தேடுவேன். சார் ராஜேஷ்குமார் சார், கமலஹாசனுக்கும் ரஜினிக்கும் கதை வச்சிருக்கீங்களா? கதை தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்கள்ட்ட அந்த கதை ஏதாச்சும் இருந்தா போய் சொல்லுவீங்களா? சார் வந்து எங்கிட்ட கதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சமுத்திரத்துல போய் ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வந்தா சமுத்திரம் வத்தி விடுமா? வற்றாது. எங்கிட்ட எல்லா தளத்திலும் கதை இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்க, அவர் கமர்ஷியல் ரைட்டர், வெகுஜன எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்மையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டர் பாலு அவர்கள் வந்து ஒரு பேட்டியில வந்து அவர் சொன்னா, அவர் இருக்காரா தெரியல, இங்க இருக்காரா, போயிட்டாரா? சரி. பாலு வந்து ஒரு பேட்டியில சொன்னாரு, கதைகளுக்காக நீங்க ஏன் வந்து எங்கெங்கயோ போய் தேடுறீங்க, அது பிடிக்கல இது பிடிக்கல, ஒருத்தர் சொன்னாரு பிடிக்கல அவர் போயிட்டாருன்னு சொல்லி. நம்ம ராஜேஷ்குமார் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க கதைய. அவர் நிறைய வச்சிருக்காரு கதைய. ஒன்னு சொன்னா 10 சொல்லுவாரு, அது பிடிக்கலையா இன்னொரு 10 சொல்லுவாரு. அப்படி இல்லாம நீங்க ஏன் பிரபலங்களையே போய் தேடி 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 பாக்குறீங்க? எழுத்தாளர்களோட பயணம் பண்ணுங்க. சினிமா என்பது ஒரு வட்டம், அதுக்குள்ளேயே போவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சினிமா பீப்புளோட இது என்னன்னா, எனக்கு சினிமா என்னுடைய எழுத்து ரெண்டுமே வந்து என்னுடைய இரு கண்கள் மாதிரி தான். நான் கூட சொல்லல. சினிமாவுக்கு என்னன்னா 2 எழுத்து படம் வெற்றி பெற்றா எல்லா டைட்டிலும் 2 எழுத்துலயே வரும். ஒரு பேய் படம் வெற்றி பெற்றா பேய் படங்களா எழுப்பாங்க. அப்புறம் டார்க் காமெடின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும், அந்த டார்க் காமெடி வச்சே போவாங்க. யோகி பாபு வேணும்னா யோகி பாபு பின்னாடியே போவாங்க. இப்படியே தான் நம்மளோட சினிமா துறை இருக்கு. அவர் இல்லைன்னா படம் ஓடாதுன்னு சொல்லி. ஆனா ஆடியன்ஸ் வந்து நல்ல கதைகளை இயங்கி கொண்டிருக்கார்கள். ஒரு புதிய தளம், அட அசத்துறாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகர்கள் இருக்காங்க. இன்னும் நான் பார்த்திருக்கேன். என்னுடைய குற்றம் 23 படம் வந்தப்போ செயற்கை கருத்தரிப்பு நிலையங்கள்ல வந்து நடக்கக்கூடிய மோசடிகளை பத்தி நான் கதை எழுதியிருந்தேன். அதை டைரக்டர் அறிவழகன் வந்து படிச்சுட்டு என்கிட்ட வந்து, சார் இதை படம் பண்ணானாரு. அந்த கதையை பண்ணிட்டு நேரடியா ஒரு பிரபலமான ஒரு நடிகரை போய் கதை சொல்லியிருக்காரு. சார் இது வந்து ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் சார், இது நான் பண்ண விரும்பல, பண்ண பெண்களோட வெறுப்பு கிடைக்கும், அதனால நான் இந்த செயற்கை கருத்தரிப்பு படத்துல நடிக்க விரும்பலன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் அருண் விஜய் போய் பார்த்து சொன்னப்போ அந்த படத்துல நடிச்சாரு. அது படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஏன்னா கதையோட தளம் வந்து முற்றிலும் வேறுபட்டது. செயற்கை கருத்தரிப்பு நிலையங்கள் இப்பதான் இருக்கு, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. முதியோர் இல்லங்களும் கிடையாது, செயற்கை கருத்தரிப்பு நிலையங்களும் கிடையாது. ஆனா இன்னைக்கு 2 தான் இருக்கு. அதனால இங்க நடக்கக்கூடிய மோசடிகளை வச்சு எழுதின கதை வந்து பெருமைய வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் தளம் புதிது, கதை புதிது, அதை பார்க்கக்கூடிய வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் அந்த கதை பிடிக்கிறது. ஆனா நம்ம சினிமா பீப்புள் வந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஒரு குத்துப்பாட்டு, ஒரு டான்ஸு, அப்புறம் வன்முறை காட்சிகள் அதீதமா காட்டுறது, இது தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. ஆகையால் என்னிடம் எல்லா கதைகளும் இருக்கிறது. அது இளம் இயக்குநராகட்டும் பிரபலமான தாராளமாக வரலாம். இப்போது கூட சென்ற வாரம் திரு சந்தானம் அவர்கள் கோவைக்கு வந்தார்கள். என்னோடு 2 நாட்கள் தங்கி கதை விவாதம் நடத்தி, சார் எனக்கு 6 கேள்வி மட்டும் இன்னைக்கு பதில் சொன்னா போதும், 6 கேள்விகள் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன் அவருக்கு. இப்படிதான் கதை போகணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்விஸ்ட் இருக்கணும், இதுதான் மாரல், இதுதான் மெசேஜ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அவரும் ஹீ இஸ் ஹாப்பி. சார் நல்லா இருக்கு சார், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி எங்கிட்ட கேட்டா நான் கொடுக்க ரெடியா இருக்கேன், அது யாரா இருந்தாலும் சரி. சார் இங்க
நாங்களும் என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து நானும் ஸ்கூல் புக்லலாம் அவங்க நாவல் நிறைய வச்சு படித்து அடிலாம் வாங்கியிருக்கோம். இப்போ வரைக்கும் விடாமல் படிக்கிறோம். படிக்க டைமில் கூட ஆடியோ புக்ஸ் நிறைய கேட்குறோம் அவங்களோட கதைகள். இப்போ இவர் கேட்ட கொஷனுக்கு தான் இது கண்டினியூஷன் தான் இது. இவ்வளோ வருஷத்துல நீங்க இவ்வளோ கதைகள் இவ்வளோ வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் செய்திருக்கீங்களே, யாருமே வந்து உங்களை கேட்கவே இல்லையா? உங்க கதையை கொடுங்க, நாங்க படம் எடுக்கணும், யாருமே கேட்கலையா? இல்ல, நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கதை கேட்குறாங்க. ஆனா நான் வந்து அவங்க கூட உட்காந்து கதை பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய கண்டிஷன் சொல்லுவேன் நான். அதாவது ப்ரொடியூசர் யாரு, அவரை பேச சொல்லுங்க என்கிட்ட, நான் அவர்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் தான் நான் உங்க கூட உட்காந்து பேசுவேன். ஆனா உங்க கூட பேசுனா அது படமாகவே எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. முதல்ல வந்து நான் பத்திரிகை கதை எழுதிட்டு இருந்தேன். இப்ப அப்படி கிடையாது. ஓடிடி தளங்களுக்கு கதை எழுதிட்டு இருக்கேன். பீச் ஆப், நோஷன் பிரஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ரெப்கோ அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அந்த வெப் தளங்களுக்கு, ரேடியோ ரூம்ஸ், இது மாதிரி வந்து நிறைய அவங்க வந்து புதுசா எங்கிட்ட கதை கேட்கறாங்க. நான் அவங்களுக்கு வந்து கதை எழுதுக்கு நேரம் எனக்கு பத்த மாட்டேங்குது. சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, சென்னையிலேருந்து புறப்பட்டு வர்றாங்க, வந்து எங்கிட்ட கதை கேட்கறாங்க. நான் சொன்ன ப்ரொடியூசர் என்ன இல்லை, இனிமே தான் தேடணுங்கிறாங்க அவங்க ஃபர்ஸ்ட். அப்ப நான் சொன்னேன், அப்படி வந்து கதை சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்காக வந்து நான் உட்கார்ந்து உங்க கதை சொல்ல என்ன பிரயோஜனம்? படம் எடுக்கிறதா இருந்தால் பேசுவோம், இல்லைன்னா வேண்டான்னு சொன்ன கூட அதுலேயே போயிடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க பிஏ மூலியமா பேச சொல்லுவாங்க. பேசிட்டு சென்னைக்கு வரணும், நீங்க வந்து 15 days அங்க கூட லாட்ஜில் தங்கணும், காலையில 10 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் டிஸ்கஷன் போகும் அப்படின்னா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த வயதை நான் கடந்துருச்சேன். அந்த வயதை கடந்து என்னால வந்து வீட்டில் தான் பண்ண முடியும், இல்லைன்னா என் வீட்டுக்கு பக்கத்துல லாட்ஜில் தான் வந்து நீங்க ரூம் எடுக்கணும், அப்பதான் என்னால் முடியும். நான் சென்னைக்கு வந்து நான் எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பொலைட்டா தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வயதெல்லாம் கடந்து வந்தாச்சு நான். இப்போ என்னுடைய வயதுக்கு நான் டிராவல் பண்ணி வந்து லாட்ஜில் தங்கி அப்படி வந்து நமக்கு ஒரு புகழோ பணமோ தேவையில்லை. அந்த புகழுக்கும் பணத்துக்கும் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. மன நிறைவோடு நான் இருக்கிறேன். அப்போ வந்து என்னுடைய விருப்பத்திற்கு யார் இணங்கி வருகிறார்களோ அவரோட பணம் பண்ண தயாரா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் உங்களோட நீங்க சயின்ஸ் பத்தி நிறைய கதைகள் எழுதுறீங்க. நிறைய விஷயங்கள் தேடி தேடி அதுக்காக படிக்கிறீங்களா, இல்ல அந்த குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்டைஸ் கிட்ட கேட்டு அதை வச்சு எழுதுவீங்களா, இல்ல அதை பத்தி நீங்க படிப்பீங்களா? இல்ல, நான் பேசிக்கலி ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் எ டீச்சர். ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை பிஎஸ்சி பிஎட். நான் 5 வருஷமா வந்து ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் டீச்சரா இருந்திருக்கேன். அதனால எனக்கு வந்து பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் படிச்சிருக்கேன். பிஎட்டை வந்து சோசியாலஜி, சைக்காலஜி, சில்ட்ரன் சைக்காலஜி எல்லாம் படிச்சிருக்கேன். அப்புறம் இந்த பார்மசூட்டிக்கல் சயின்ஸ் பற்றி என்னுடைய பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். அவன் நிறைய டாக்டர்கள் வந்து என்னுடைய ஃபேன்ஸாக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசியிருக்கேன். அப்புறம் போலீஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கமிஷனர் கூட என்னை ஒரு தடவை கூப்பிட்டு என் கூட பேசியிருக்காரு. கோயம்புத்தூர்ல வந்து கோவையில் வந்து அவரு பாலகிருஷ்ணன் சொல்லி அவர் போலீஸ் கமிஷனர். ஒரு நாள் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து போலீஸ் ஜீப் நின்னது. உடனே என் காலனியில் இருக்கக்கூடிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து என்னமோ தெரியல, அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து ராஜேஷ்குமார் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வேன் நிற்குது, என்னமோ பிரச்சனைன்னு சொல்லி அந்த வீதியில் இருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஜீப்ல இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் இறங்கி, சார் உங்களை வந்து போலீஸ் கமிஷனர் பார்க்கணும்னு சொல்றாரு. அவரே வர்றதுக்கு தான் இருந்தாரு, ஆனா புரோட்டோகால் இருக்கப்படி அவர் வந்து போகக்கூடாது, ஒருத்தரை தேடி போகக்கூடாது, அதனால நீங்க வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் போனேன். போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் வந்து என்னை கூப்பிட்டு 1.5 மணி நேரம் உட்காந்து பேசினார். அப்போ சொன்ன ஒரு விஷயம், நானும் என்னுடைய அண்ணனும் வந்து உங்க புக்கை படிப்போம் சின்ன வயசுல. படித்து அவர் லாயர் ஆயிட்டார், இப்போ கிரிமினல் லாயர் அவரு. நான் வந்து போலீஸ் கமிஷனர் ஆயிட்டேன். அதுக்கு நன்றி சொல்லவும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் அதுக்காக கூப்பிட்டேன்னு சொன்னார். இது மாதிரி போலீஸ்லையும் சரி, பேரண்ட்ஸுக்குலையும் சரி, மற்ற துறையிலும் சரி, எல்லாமே என்னுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கதை எழுதுறேன், இதுக்கு வந்து எனக்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க தருவாங்க.
அதை வச்சு நான் கதை எழுதுவேன். இதுதான் என்னுடைய ரகசியம், வேறு எதுவும் கிடையாது. அதை மெனக்கடணும், ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க கூகுளில் பார்த்தா கிடைக்குமேன்னு சொல்லி. ஆனால் கூகுளை நம்ப முடியாது. ஏன்னா கூகுளில் வரக்கூடிய பல தகவல்கள் வந்து பொய்யா இருக்கும். அதை படித்தோம்னா இது உண்மையாக தெரிகிறதுக்காக நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட கேட்பேன். அது செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவோம் அல்லவா, அந்த செகண்ட் ஒப்பீனியன் கேட்டால் சார் கூகுளில் சொல்கிறதெல்லாம் பொய் சார், இப்போ இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதுதான் நான் எடுத்துக்குவேன். கூகுள் சொல்கிறது பண்ணுறதில்லை. ஓகே, தேங்க்யூ சார். உங்க நடுத்தர ஏஜ்ல எல்லா பத்திரிகையிலயும் போட்டோ வரும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு எழுத்தாளர்னா இப்படிதான் போஸ்ட் கொடுக்கணும், ஒரு டைரக்டர்னாக்கா இப்படிதான் போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நாங்க எங்களுடைய ஸ்கூல் டேஸ்ல உங்களது பார்க்கும்போது உங்க போஸ்ட் மாதிரி நாங்க போய் போட்டோ எடுக்கணும்னு தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏன் நடிப்பு ஆசை இல்லையா? எந்த இயக்குனரும் வந்து கூப்பிடலையா? இல்ல நடிப்பை நீங்க வந்து வெறுக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யாரு? அது அந்த அந்த பக்கத்துல நீங்க வந்து எதுவுமே ஓப்பனா சொன்னதில்லை. இப்ப கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நீங்க சொல்றது நான் ரொம்ப அழகா இருந்த மாதிரியும் சினிமாவில் ஏன் நடிக்கலன்னு சொல்றீங்க, அப்படியா? அப்படி என்ன அழகா இருக்கவங்கள ஏன் போகல சினிமாவுக்கு? இதே மேடையில நிறைய பேர் இருக்காங்க, அழகா இருக்காங்க. நம்ம கௌசிக் இருக்காரு, பாலா இருக்காரு, அப்புறம் எல்லாருமே வந்து எல்லாரும் நல்லா இருக்காங்க அல்லவா? அவங்க எல்லாம் ஏன் போகல? நடிப்புங்கிறது வந்து அவங்கவுங்க வந்து ஆசைப்படணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு கலை. இப்போ நான் எப்படி கதை எழுதுறணும் அது மாதிரி ஒரு இது. நம்ம அழகா இருக்கோம், நம்ம முடி நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் சினிமாவில் வந்து போகணும்னு அப்படிலாம் கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன ஒரு தடவை மணிவண்ணன் வந்து கூப்பிட்டார். அவர் 100வது நாள் படம் பண்ணி முடித்த உடனே வேற ஒரு படம் அவர் கூட பண்றான்னு சொல்லி இதயம் பேசுகிறது மணியன் வந்து என்னை கூப்பிட்டு பேசினாரு. நீங்க போய் மணிவண்ணன் பாருங்கன்னாரு. அப்புறம் அவர் என்னை பார்த்த உடனே நீங்க சொன்ன மாதிரி தான் சொன்னாரு, சார் நீங்க படத்துல நடிக்கலாமே, உங்க முடி நீங்க உங்க தோற்றம் எல்லாம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க, நீங்க பண்ணலாமேன்னு சொன்னார் அவரு. ஆனா எனக்கு அதுல வந்து ஆசை வரல சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து யாருமே கூப்பிடல. எனக்கு அந்த ஆசையும் இல்லை எனக்கு இப்போ. ஏன் இப்ப நான் நல்லா இல்லையா சார்? சார் உங்களுடைய கதைகள்ல வந்து நிறைய சினிமாவில் வந்து சீன்கள் வந்து காப்பி அடிச்சிருப்பாங்க, நேரடியா மறைமுடுவா திருடி இருப்பாங்க, ஏகப்பட்ட கதை இது இப்படி இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் நம்மளோட சீன் தானே. ஆமா. நீங்க அவங்க மேல கோவப்பட்டோ கேஸ் போட்டோ இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, ஏன் சார்? அது காரணம் வந்து எங்க லாயர் ரொம்ப நல்லவர். அவர் சொன்னாரு, ராஜேஷ்குமார் நீங்க கேஸ் போட்டீங்கன்னா நீங்க எனக்கு பீஸ் கொடுத்துட்டே இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது இந்த கேஸ் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எங்கன்னா சென்னை, நீங்க சென்னை தான் போகணும். ஒவ்வொரு தடவையும் என்ன சென்னை கூட்டு போவீங்களா? என்ன லாட்ஜ்ல தங்க வைக்கணும், என்ன ஃப்ளைட்ல கூட்டு போகணும், ஃப்ளைட்ல கூட்டு வரணும் செய்யணும். ஒரு கேஸ் முடி 20 வருஷம் ஆகும். எனக்கு வயசாயிடும். என்னோட கேஸை என் பையன் நடத்துவான். உங்களுக்கு பின்னால உங்க பையன் வந்து எனக்கு இந்த கேஸ் நடத்துவான். அப்போ கடைசியில ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு சொல்லுவாரு, ஒரே என்ன 2 பேருக்கும் வரலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்தது வைங்களேன், என்ன ஆகும்? அதே மாதிரி நம்ம கேஸ் போடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா எனக்கு உண்டான கிரெடிட் நீங்க சொல்றீங்கல்லவா, உங்க கதையை வந்து ஒருத்தர் திருடிட்டாரு, உங்க கதையை வந்து ஒருத்தர் பண்ணிட்டாருன்னு சொல்லி, அதுவே எனக்கு பெரிய வெற்றி தானே. இது வந்து இதே போதுமே, எனக்கு ஒண்ணும் கிடையாது. நான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்தேன் தியேட்டர்ல, சமீபத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். நானும் என் மனைவியும் பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி வந்து ஒரு 4-5 பேர் பசங்க உட்காந்து பார்த்துட்டு, டேய் மச்சி இந்த கதையை படிச்சிருக்கேன்டா, இது ராஜேஷ்குமார் எழுதுன கதைடா இது அப்படின்னு அவன் காதுபட சொல்றான். இது வந்து எனக்கு எடுத்த வெற்றியா இல்லையா? அப்ப எதுக்கு நான் கேஸ் போடணும்? கேஸ் போட்டா எனக்கு மன உளைச்சல் வரும், எனக்கு பண செலவு வரும். அன்னதானம் மாதிரி இது விஷயதானம், அவ்வளவுதான். சார் 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 ராஜேஷ்குமார் சார் தான் கேள்வி. சார் அதோட கண்டினியூஷன்ல தான் இன்னைக்கு தமிழ் திரை உலகத்துல பாத்தீங்கன்னா பல கதை திருடுகள் பிரச்சனைகள் வருது. ஒரு கதையாசிரியரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா, மலையாளத்துலதான் பாத்தீங்கன்னா வந்து அந்த ரைட்டர்ஸ்க்கான கிரெடிட் உண்டு சார். இங்க வந்து உங்களுக்கு கௌஷிக் கொடுத்திருக்காரு, ஓகே, இட் இஸ் அப்ரிஷியேட்டபிள். பல இடங்கள்ல பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட கதைகளை
இயக்குனர்கள் தான் கதைகளாக சொந்தம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி யாருன்னா கதை சொல்ல போனா சில ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த கதையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருது. இது நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கும் போகுது. இதுக்கு நீங்க ஒரு கிரைம் ரைட்டரா இதுக்கு எதனா ஒரு வழி? இன்னைக்கு என்னுடைய கதைகளை திருடி பண்ணவங்க எல்லாம் யாருமே ஃபீல்ட்ல இல்ல. எனக்கு ஒழுங்கா பணம் கொடுத்தவங்க நல்லா இருக்காங்க. எவ்வளவு நாள் தொடரும் கிரைம்? ஆக்சுவலா நம்ம கதை கேட்க உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 10 கதையில 8 கிரைம் தான் வரும். அதுல இருக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் ஜனவரியில உங்களுக்கு வரப்போகுது. அதை இப்போ நான் சும்மா ஒரு டீஸ் பண்றதுக்காக நான் இதை சொல்றேன். ஆனா அது ஆக்சுவல் டீசர் உங்களுக்கு ஜனவரியில வரும், என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு. பட் கிரைம் ஏன் ஓவர் இண்டெக்ஸ் பண்றோம் அப்படின்னா, வழக்கமா ரொம்ப கோரியா இல்லாத வரைக்கும் வீட்டில் உட்காந்து ஃபேமிலியா பார்க்குற ஒரு சப்ஜெக்ட் வந்து கிரைமாவும் இருக்கு. அதுல நம்ம எவ்வளவு வித்தியாசம் பண்ண முடியும் அப்படின்றத பாக்குறோம். சாரோட புக்ஸ்ல பாத்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் ஆஃப் கிரைம் இருக்கு. அது நம்ம நான் எடுத்தனாலே அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு நான் வந்து மாசம் நான் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அவரோட ஒரு லைப்ரரி ஒன்று இருக்கு. ஸோ அதுல நம்ம அடுத்தது என்ன எக்ஸைட்டிங் அப்படின்றத பார்த்து டெஃபினட்டா சாரோடையும் இன்டராக்ட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. வினோதினி மேடம்க்கு ஒரு கேள்வி. வினோதினி மேடம் இங்கதான் ரெகுலரா இந்த வீடியோஸ் வந்து மெசேஜ் ஓரியன்டா போட்டு இருந்தீங்க சோசியல் மீடியால. இப்ப சமீப காலமா குறைஞ்சிடுச்சு, ஏன் போடுறது நீங்க? இந்த மக்கள் அதுக்கு வந்து ஒர்த் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன்னா நான் உண்மையா அதான் நினைக்கிறேன். ஏன்னா பர்சனல் இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள், 41 உயிர்கள் வந்து கரூர்ல போயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு உதாரணமா சொல்றேன். நான் எந்த கட்சி சார்பாகவும் இப்ப பேசல. 41 உயிர்கள் போயிருக்கு. அந்த குடும்பங்களே அந்த விஷயத்த மறந்துட்டு கடந்து போறாங்க. அப்படி அவங்களுக்காக எதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியா இருக்கு. தேங்க்யூ. ரேகையை பத்தி அதான் ஒரே ஒரு கேள்வி. மேடம், ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். எந்த ஒரு நடிகையும் வந்து ஸ்டேஜ்ல இருந்து சாரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஈகோ வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து இந்த படத்துல நிஜமாவே அது நான் வந்து பேசினது கொஞ்சம் கடுமையா இருந்ததுதான். ரொம்ப சாரி, வெரி சாரி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது டைரக்டர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீங்க ஏதாவது கண்டிப்பா சஜஷன் சொல்லியிருப்பீங்க, நான் நல்ல நடிகடா, என்ன ஏன்டா இது போட்டு பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை பத்தி இல்ல, நான் வந்து எல்லா டைரக்டர்ஸ்ட்டுமே நீங்க கேட்டு பார்க்கலாம். என்னுடைய முதல் படத்துல இருந்து இன்னி வரைக்கும் நான் வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர். நான் வந்து ஒரு வீட்டில் நான் சொல்லிட்டே போவேன். ஆக்சுவலா நான் ஸ்பாட்லேயே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் மூளையை கைட்டி வச்சுட்டு தான் நான் ஸ்பாட்டுக்கு போவேன். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சில டிசிப்ளின் நான் மெயின்டைன் பண்ணுவேன். நம்ம டைரக்டருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம டைரக்டர் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து போன உடனே இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடியும் அப்படிங்கிற வார்த்தை நான் கேட்க மாட்டேன். முதலே அதை கேட்டுப்பேன், என்ன கால் ஷீட் கேட்டுப்பேனே தவிர இன்னைக்கு எப்போ முடியும் எனக்கு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பேக்கப் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆக்டர்ஸ் யாருமே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, டைரக்டர் மட்டும் தான் சொல்லணும். அதே மாதிரி கோ ஆக்டருக்கு வந்து யாரும் வந்து சஜஷன் கொடுக்கக்கூடாது, இப்படி பண்ணலாமே. அவங்க எவ்வளவு ஜூனியரா இருந்தாலும் நம்ம வந்து பல வருடங்கள் நம்ம நடிச்சிருந்தாலும் அதை நான் இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்றதுனால நான் வந்து டைரக்டர் என்ன சொல்றாரோ, இப்ப இதுலயே வந்து நானா பண்ணியிருந்தேன்னா நான் என்னால ஒரே பாணியில் தான் பண்ணிட்டு இருக்க முடியும். ஆனா ஒவ்வொரு டைரக்டருக்கு நம்ம வந்து மோல்ட் ஆகும் போதுதான் நம்ம வேற மாதிரி பண்ண முடியும். ஸோ இதுலயுமே வந்து அப்படிதான் போனதும். தீனா சார், டைரக்டர், சொல்லுங்க சார். இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மாஃபியா, இந்த மெடிசன் பத்தி தான் போயிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். சமீபத்துல கிட்னி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து திருடுன்னு சொல்ல முறைகேடுனாங்க. ஸோ நீங்க இவ்வளவு தைரியமா G5ல சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க? ஒருவேளை நம்மளுக்கு ரைடு வருமா, ஈடி வருமா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, கௌசிக் சார் அப்பெல்லாம் எதுவுமே சொல்லல. அவரு கிளினிக்கல் ட்ரையல் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. பட் இந்தியா கண்டென்ட் அவங்க வரும்போது அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதே தெரியல. அப்புறம் கௌசிக் சார் சொன்னார் எங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. ரீசெண்டாக கூட ஹைதராபாத்லேயும் மங்களூர்லேயும் இருக்கிற GHல நடந்திருக்கு. ஸோ ரைட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்குன்னு வர பேஷண்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் நிறைய நியூஸ் இதில் போடுவோம் ஆக்சுவலாக. ஆமாம். அதே போல காஸ்டியூம் கூட பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஜெய்பீம்லயும் போலீஸா நடிச்சிருப்பாரு, விடுதலையிலும் போலீஸா வருவாரு. ஸோ அதே காஸ்டியூம் இதுலயும் போலீஸா தான் பண்ணியிருக்காரு. இல்லை, அது நாங்கள் கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம், அந்த காஸ்டியூம் அவாய்ட் பண்ணி நிறைய இடங்கள் இன்வெஸ்டிகேஷன் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மஃப்டியில் போகிற மாதிரி தான் வச்சுருப்போம். நாங்கள் அதுக்காண்டி பிளான் பண்ணது. அது அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸே வேணாம் அப்படின்ட்டு. டைலாக் ரைட்டர் யாரு இதுக்கு? நீங்களே பண்ணீங்களா? இல்ல வினோதி மேடமுக்கு ஒரு டைலாக் வச்சிருப்பீங்க, ஒரு கிளாப் கூட வந்திருக்கும்.
பெண்கள்னா லஞ்சம் வாங்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி அதை எப்படி சூஸ் பண்ணீங்க? அது உண்மையை சொல்லிடுறேன், அது கௌசிக் சார் தான் சொன்னாரு. பர்டிகுலர் நான் ஒத்துக்குவேன். அவர் சொன்னா நான் எப்போதுமே செய்வேன். அது சொன்னார். அது ஃபர்ஸ்ட் பேசும்போது அந்த கேரக்டர் வந்து மேல் கேரக்டரா தான் இருந்தது. திடீர்னு வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஒரு டைம்ல வந்து இது ஒரு ஃபீமேல் கேரக்டர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஒன்று வந்தது. அது பண்ணும்போது அவங்கள பார்த்தா யாராவது வில்லன்னு சொல்லுவாங்களா, அவங்க வில்லனா பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனும் வந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லிக்கலாம், ஏன் பொம்பளைன்னா காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்களா, அது என்ன ஆம்பளைங்களோட ஐபியான்னு அது அந்த மாதிரி எதுவும் கிடையாது, அவங்களும் ஆசைப்படுவாங்க, அவங்களும் கொலை பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இதில் வந்து வேற ஒன்றும் இன்டென்ஷனலாக எதுவும் பண்ணல. கௌஷிக் சார், நீங்க டீம் டிஸ்கஷன்ல உட்காரும் போது கண்டிப்பா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஒரு லேடி போலீஸ் வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது, மல்லிப்பூ வச்சுருந்ததுலாம், அது மென்ஷன் பண்ணும்போது சொன்னாங்களா இது ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு? இல்லை அந்த சீன் வந்து தீனா சார் எழுதும் போதே எழுதி எடுத்துட்டு வரும்போதே ரொம்ப குவக்கியான ஒரு சீனா இருந்தது. ஒரு நிச்சயதார்த்தம் ஆகி நல்ல மல்லிப்பூலாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வேணும் அவனை கலாய்க்கிறதுக்காக ஒரு அந்த கெட்டப்ல இருக்கும்போது அவன் சொல்ற அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல, ஒரு இழை வீட்டுக்கு போறோம், இப்போ உன் வீட்டுல இழை விழுந்த மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீயும் பின்னாடி வா அப்படின்னும் போது அது நிஜமாவே குவக்கியா இருந்தது. அது இது வரைக்கும் வராத ஒரு சீனா இருந்ததுனால அங்க எல்லாருமே சிரிச்சோம், அதனால அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். அது ஓகே, நான் டைரக்டர் தான் கேள்வி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் வினோதினி மேடம் கேரக்டர் பத்தி. அதுக்கு நீங்க போதுமான பதில் சொல்லிட்டீங்க, அதனால அதே கேள்வியை நான் அவங்க ரிப்பீட் பண்ணல. நான் ஸ்ட்ரெயிட்டாவே ராஜேஷ் குமார் ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி ஃபைனலா. சார், நீங்க நிறைய கிரைம் நாவல்ஸ் எழுதிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட்ஸ் சினிமாவா டிவி சீரியல் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன், என்னன்னா ஒரு நிஜமா நடக்கிற ஒரு கிரைம், அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு க்ளூவே இல்லாம ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சார் சாட்ட போனா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு யாராவது தேடி வந்திருக்காங்களா உங்கள்கிட்ட? ஆமா, வந்திருக்காங்க. 1988 நீங்க சொன்ன உடனே இப்போ ஞாபகம் வருது. 1988 பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்போன் எல்லாம் கிடையாது. அப்போ ஒரு நாள் கொரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டல் வீட்டுக்கு வந்தது. கொரியரை பிரிச்சு பார்த்தோம்னா அதுல ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ். இதை பிரிச்சு பார்த்தா எங்க பார்த்தா பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல, அவர் பேர் என்ன மறந்துட்டேன், அவர் வந்து ஒரு எஸ்ஐ, உள்ள வந்து ஒரு லெட்டர் வச்சிருக்காரு. உள்ள வந்து ஏகப்பட்ட ஜெராக்ஸ் காப்பி, உள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்குமூலங்கள், இதெல்லாம் போட்டு எதுக்குடான்னு பார்த்தா லெட்டரை படித்து பார்த்தா, சார் என் பேர் மறந்துட்டேன், நான் உங்கள் வாசகன், நீங்கள் உங்களோட கிரைம் காரணம் நல்லா படிக்கிறேன், ஒவ்வொரு கொலையும் ரொம்ப அற்புதமாக வந்து விவேக் கண்டுபிடிக்கிறாரு, விவேக் நீங்கள் தான்ங்கிறது எனக்கு தெரியும், அந்த மூலம் தான் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு கேஸை வந்து கரெக்டாக போய் நூல் பிடிச்ச மாதிரி போய் கொலையாளி பிடிச்சிடுறீங்க, தடைங்கள் எல்லாம் வச்சு. இந்த மாதிரி வந்து சார் ஒரு கொலை நடந்தது சார் எங்கள் ஊரில், இந்த கிராமத்தில் வந்து இரட்டை கொலை நடந்திருக்கு. இதில் வந்து 20 பேர் மேலே சந்தேகப்பட்டு 20 பேரையும் விசாரிச்ச பார்த்தப்போ யாருமே சந்தேகப்படுறதுன்னு தெரியல சார். எல்லார்கிட்டையும் வந்து வாக்குமூலம் வாங்கி வச்சிருக்கேன், படித்து பார்த்தேன், எவனை சந்தேகப்படுறதுன்னு தெரியல, அடிச்சும் பார்த்தாச்சு, ஒன்றும் பெயர முடியல. நீங்கள் தயவுசெய்து இதெல்லாம் படிச்சுட்டு இதில் எவன் கொலைகாரன்னு சொன்னீங்கன்னா நான் அவனை கைது பண்ணிடுவேன், கைது பண்ணி நான் சொல்லிட்டோம்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சார். நீங்கள் தயவுசெய்து இதையெல்லாம் படித்து பார்த்துட்டு இதில் எவன் கொலைகாரனாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொன்னார். இதை நான் பண்ணிட்டு உடனே அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். என்னன்னா, நீங்கள் எழுதினது என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் வந்து நீங்கள் இவ்வளோ இது வந்து எல்லாம் வாக்குமூலங்கள், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே போலீஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, நான் ஒரு நாவல் எழுதும் போது எனக்கு கொலைகாரன் யாருன்னு தெரியும். முதல்ல அந்த கதை எழுதும் போதே கொலை எப்படி நடக்குது, யார் கொலை பண்ணுவாங்க, அங்கே தடையை என்ன விட்டுட்டு போவாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையுமே தெரிஞ்சது தெரியாத மாதிரி கதையை கொண்டு போய் கடைசியில் ஒருத்தனை பிடிப்பேன். இது வந்து எழுத்து, திஸ் இஸ் தியரி, இது வந்து தியரி. நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன், உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறேன், ஒரு கேஸு இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பண்ணுறேன். ஆனால் இது ப்ராக்டிக்கல், இது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், இதுக்கு நீங்கள் தான் படிச்சிருக்கீங்க, அதனால் எழுத்தாளர் வேற போலீஸ் வேற அப்படின்னு நான் சொன்னேன். வழக்கம் போல
வழக்கம் போல வினோதினி மேடம் இந்த படைப்பிலையும் வந்து கொன்னுட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, நடிப்புல கொன்னுட்டீங்கன்னு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ராஜேஷ்குமார் சார்கிட்ட ஒரு இது என்னன்னா, ஒரு விமர்சனம் என்ன வருது ராஜேஷ்குமார் சார்கிட்ட, அவருக்கும் தெரியும். ஒரு கற்பனையான ஒரு கதையை வச்சு அதை சுவாரஸ்யமா கொடுத்து அதை பெரிய சாதனை பண்ணிருக்கிறீங்க. அதே நேரத்துல சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை அவர் தொடர்றது இல்லை பொதுவா. அதாவது எப்பயோ பின்னாடி வந்து இது மாதிரி செயற்கை இது மாதிரி வரலாம் அப்படிங்கறதெல்லாம் கற்பனை பண்ணி அதுல என்னென்ன நெகட்டிவ் வரலாங்கிறதெல்லாம் கற்பனை பண்ணியிருக்கிறாரே தவிர, இப்போ உதாரணமா இப்போ வினோதினி மேதம் கூட வந்து ஓப்பனா சொன்னாங்க, இப்போ கரூர்ல நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இப்போ கோவையில வசிக்கிறாரு, கோவை கலவரத்தை பத்தி கூட அங்க இருந்து அந்த நேரத்துல ஏதாச்சும் எழுதியிருக்கலாம். இல்ல சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா சில எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து பொது விஷயத்துக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த விஷயங்கள் நடந்தது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு ராஜேஷ்குமார் சரியா வர்றதில்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இப்போ நீங்க சொன்னீங்க, அதாவது சமுதாயத்துக்காக இந்த ராஜேஷ்குமார் ஒண்ணுமே பண்ணல, அவர் வந்து கதை எழுதிட்டு சொல்லியிருக்கேங்க. நான் யாருமே குற்றம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த குற்றைவியல் கதையெல்லாம் நான் எழுதிட்டு இருக்கேன். தப்பு செய்தவன் உப்பு தின்றவன் தண்ணியை கொடுப்பான், தண்ணியை குடிப்பான். தப்பு செய்தவன் தண்டனை அவனுக்கு கிடைக்குங்கிறது தான் என்னுடைய பாலிசி. நீ எவ்வளவுதான் திட்டம் போட்டு ஒரு மர்டரை பண்ணாலும் போலீஸ்ல மாட்டிக்க போறேன் அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்றதுக்கு தான். போலீஸ்ல வந்து ஒன்று இருக்கும், ஒருத்தன் எவ்வளவுதான் திட்டம் போட்டு, நான் கேட்டேன் போலீஸ் ஆஃபீஸர், எப்படி சார் வந்து ஒருத்தனை பிடிக்கிறீங்க, எப்படி சந்தேகப்படுறீங்கன்னு கேட்பேன். அப்ப சொன்ன ராஜேஷ்குமார், ஒரு இடத்துல ஒருத்தன் கொலை பண்ணான்னா, ஒரு குற்றத்தை பண்ணான்னா, அவனையும் அறியாம ஒரு ஐடென்டிஃபை விட்டுட்டு போவான், ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான். தட் இஸ் பர்க்லஸ் விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டே இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, பர்க்லஸ் விசிட்டிங் கார்டு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. எப்படி விட்டுட்டு போவான்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ தப்பு பண்ணாதே நான் சொல்ல வர்றேன் உங்ககிட்ட. நீ பாலியல் பலாத்காரம் பண்ணாதே, உனக்கு இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. இப்போ அப்படி நீங்க சொல்றீங்க, அதாவது ராஜேஷ்குமார் நீங்க வந்து ஏதோ கதை எழுதுறீங்கன்னு சொல்லி, இதே வந்து சாராய் பாட்டில் என்ன எழுதிருக்கான், குடி குடியை கெடுக்கும், குடிக்காதுன்னு சொல்றான்ல, அப்பயும் குடிக்கிறாங்க எல்லாம், அப்பயும் குடிக்கிறாங்க, அதை சொல்லியிருக்காங்கல்ல. அதே மாதிரி என்னுடைய கதைகள் வந்து நீ தப்பு பண்ணாதே, தப்பு பண்ணா உனக்கு பிரச்சனைகள் இருக்கு, குடும்பம் அழியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். என்னுடைய கதைகளை பொய்டிக் ஜஸ்டிஸ் இருக்கு. என்னுடைய கதைகள் எல்லாம் நீங்க இது வரைக்கும் படிச்சது இல்லை. 1500 நாவல்ல வந்து நீங்க மீறி போற ஒரு 100-150 நாள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய கதைகள் பெண்களுக்காக எழுதியிருக்கேன், பெண்கள் சம்பந்தப்பட்ட கதைகள். ஒரு சதவீதம் கூட போலீஸே இல்லாத கதைகள் இருக்கு. ஒரு துளி கடல், ஒரு துளி கடல் யாரு, ஒரு பெண், ஒரு பெண்ணோட மனசுதான் ஒரு துளி கடல். ஒரு பெண்ணோட மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது. கடலின் ஆழத்தை கூட ஒருத்தன் கண்டுபிடிக்கலாம், ஒரு பெண்ணோட மனசுல என்ன இருக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கால சித்தர்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற உளவியல் டாக்டர் வரைக்கும் சொல்லிட்டாங்க. அது உண்மையா இல்லையா? ஒரு பெண்ணோட மனசுல தெரியுமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க உட்கார்ந்து இருக்காங்க, இங்க என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆண் சீக்கிரமா வந்து ஒரு ஆணை வந்து சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆண் அழுதா அவன் உடஞ்சானோ அவ்வளவுதான், முடிஞ்சான். ஆனா ஒரு பெண் வந்துதான், அவ வந்து உடம்பால் மென்மையானவள், உள்ளத்தால் இரும்பானவள். அதுதான் ஒரு துளி கடல் அப்படிங்கிற பேர் வச்சு கதை எழுதினேன் ஒரு பெண்ணை பத்தி. அதே மாதிரி பூவில் செய்த ஆயுதம் அப்படின்னு டைட்டில் ஒரு கதை எழுதினேன். பூவுன்னா என்ன, ஒரு பெண்ணு, அதுல செய்த ஒரு ஆயுதம் தான் ஒரு பெண். ஒவ்வொரு பெண்ணும் பூவில் செய்த ஆயுதம். இது வந்து நான் எழுதினேன் ஒரு கதை, ஒரு பெண் எப்படி வந்து கிரைமை வந்து எதிர்கொள்ளணும்னு சொல்லி ஒரு கதை எழுதினேன். மூடு பனி நிலவுன்னு ஒரு கதை. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, என் கதைகளை முழுமையா படிக்காதவங்க தான் ஒரு இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்கறாங்க. மூடு பனி நிலவுன்னா என்ன? ஒரு பெண் ஒரு கிரைம் சூழல்ல மாட்டிக்கிட்டா அவ எப்படி இந்த பிரச்சனை எதிர்கொண்டு வருவா சொல்ற. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். 6 மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன். காலையில வந்து ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் தோல்ல மண்வெட்டியை போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தார். கூட அவருடைய மனைவி சித்தால் வேலைக்கு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு அந்த அம்மாவும் போயிட்டு இருக்காங்க, 2 பேரும். நான் காலை நின்றுட்டு இருக்கேன். அந்த அம்மா போன பிறகு லேசா திரும்பி பார்த்தாங்க, வந்தாங்க என்கிட்ட. நான் நினைச்சேன் ஏதோ வழி கேட்கறாங்க நினைச்சிட்டு, என்னம்மா வழி தெரியலையான்னு. இல்லைங்க, நீங்க ராஜேஷ்குமார் தானே, இந்த கதையெல்லாம் எழுதுறீங்க, அவர் தானே நீங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஆமா ஆமாண்ண. ஐயா மாறிட்டீங்க ஐயா, ரொம்பவும். முதல்லாம் புதுசு முடி இருக்கும், இப்போ வந்து மாறிட்டீங்க ஐயா. ஆமா, வயசான எல்லாம் மாறுவாங்கல்ல,
அப்படின்னு கேட்டேன். சரிம்மா இப்ப என்னம்மா விஷயம்னு கேட்டேன். இல்லைங்க நான் 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன் ஐயா, நான் உங்க நாவல் தான் ஐயா படிச்சு சில இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கட்டிக்கிட்டேன் ஐயா, அது மேயை கம்மின் அப்படின்னா நான் உள்ள வரலாமான்னு தானே அர்த்தம். அப்படின்னு ஒரு பொண்ணு, அதாவது ஒரு சித்தாள் பொண்ணு என்கிட்ட கேக்குது. 6ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கேன், உங்க நாவல் படிச்சுதான் நான் வந்து மேல வந்த பல இங்கிலீஷ் வார்த்தைகளை கத்துக்கிட்டேன். நான் மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் சித்தாள் வேலை பார்த்துட்டு சாப்பிடும்போது எல்லாம் தூங்குவாங்க, நான் உங்க புக்கு படிப்பேன், அதுல படிச்சா எனக்கு இங்கிலீஷ் வார்த்தைக்கு தெரியுது ஐயா. இன்ஜினியருக்கு வந்து 2 பேர் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டா அவங்க என்ன பேசுறாங்க எனக்கு புரியுது, இதை நான் கத்துக் கொடுத்தேன். சரி அதை விடுங்க, என்னுடைய பையனுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு சீட்டு இப்ப 1995, அப்ப இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது. கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி காலேஜ், சிஐடி காலேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில காலேஜ், அப்ப பிஇ சீட் கிடைக்காது. அப்போ சிதம்பரத்துல ரைட்டர்ஸ் கோட்டா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ரைட்டர்ஸ் கோட்டான்னு வச்சிருந்தாங்க, ஃப்ரீ. அதான் ரைட்டருக்கு ஒரு சீட்டு ஃப்ரீ, எந்த விதமான கேபிட்டல் ஃபீஸும் கிடையாது. ஃபீஸ் மட்டும் வர மாசம் வருஷம் கட்டினா போதும். அதுக்கு அப்ளை பண்ணேன் என்னுடைய பையனுக்கு, கார்த்திக் குமார் பையனுக்கு. அவன் +2ல வந்து 90% மார்க் வாங்கியிருக்கான். இருந்தாலும் கெமிக்கல் இன்ஜினியரிங், பிஇல வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்து நான் அங்க போனேன், ஒரு ஃபார்ம்ல எல்லாம் எழுதி கொடுத்தேன். அப்போ விசியா இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் பேர் ஈஸ்வரமூர்த்தி, டாக்டர் ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர், சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. அவர் வந்து சொன்னார் என்கிட்ட, ராஜேஷ்குமார் நீங்க வந்து ஒரு ஃப்ரீ கோட்டாக்கு ஏதாவது 1 சீட் ஃப்ரீ சீட்டு எழுதி கொடுத்துருக்கீங்க, இதுல ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஸ் வந்து 24 பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எந்த ரைட்டரோட பையனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னன்னா இவர் வந்து இலக்கியத்திற்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்ன தொண்டு பண்ணியிருக்காரு, இந்த ரைட்டர் வந்து என்ன சமூக பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துதான் நாங்க சீட் கொடுப்போம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு அங்க வந்து நாங்கெல்லாம் கேட்போம். ஆனா நான் சொல்றேன், நான் வந்து பிளைட்ல வந்து நான் திருச்சியிலேருந்து நான் சென்னை போகணும்னா உங்க 4-5 புக் எடுத்து போட்டுக்குவேன், பிளைட்ல படிச்சுட்டு போவேன்னு சொன்னாரு விசி. ஒரு விசி வந்து என்னுடைய ஃபேனா இருக்கார் அந்த இடத்துல. அப்போ அவர் செனட் கமிட்டில சொல்றாரு, இந்த மாதிரி ராஜேஷ்குமாரோட பையனுக்கு இந்த வருஷம் சீட் கொடுக்கலாம் நான் இருக்கேன்னு சொன்னாரு. அப்ப செனட் மெம்பர்ஸ் ஒருத்தர் கேட்டார், நீங்க கேட்ட கேள்வி கேட்டார், ராஜேஷ்குமார் வந்து சமுதாயத்துக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு விசி என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? ராஜேஷ்குமார் வந்து எல்லாரையும் படிக்க வச்சாரு, பெட்டி கடைகள்ல வந்து ஊறுகாய் பொட்டலங்களையும் சீக்காய் பொட்டலங்களையும் சாம்பு பொட்டலும் தொங்கி மாத்திட்டு புத்தகங்களை தொங்க விட்டாரு. அத புத்தகங்களை படிச்சு 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 படிக்கும் பழக்கம், வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தினாரு. வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தின ஒரு தொண்டு இலக்கிய தொண்டு. இதை மற்ற ரைட்டர்னால முடியல. இன்னைக்கு இலக்கியம் சொல்லிக்கிட்டு ஏதோ விருதுகள் தர்றாங்க, அது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க நீங்க? அதே மாதிரி இன்னொரு இதுவும் சொல்லலாம், எப்படின்னா உங்களுடைய நாவல்கள்ல வந்து ஆபாசம் இருக்காது, பிடித்தது இருக்காது. இப்ப நான் சொல்ல வந்ததுதான், மது குடிக்கிற விஷயங்கள் இருக்காது. என்னுடைய கதைகள்ல ஒரு வரி கூட ஆபாச வரி கிடையாது, இரட்டை அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் ஒரு புத்தகத்தை வந்து ஒரு அம்மாவோ அப்பாவோ படிச்சுட்டு இந்த புத்தகம் எங்க தன்னுடைய பையன் கண்ணிலையோ பொண்ணு கண்ணிலையோ பட்டுடுவோமோ அப்படின்னு பயப்படாம அங்க வச்சுட்டு போகணும். அவன் தான் நல்ல எழுத்தாளன். என்னுடைய எழுத்துக்கள் வந்து இன்னைக்கும் வந்து ஏன் படிக்கப்படுதுன்னா பெண்களால், அதுவும் என்னுடைய வாசகர்கள் பூரா பெண்கள் தான். தாய் குலம் தான் என்னுடைய பெரிய பலம். அந்த தாய் குலம் தான் வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய புத்தகங்களை படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் வெளியே வந்து என் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. என்னுடைய மகள்களா, நான் என்னுடைய பொண்ணுங்களா நினைச்சேன், பொண்ணுங்களா நினைச்சு என் கூட வந்து நின்று எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். பொண்ணுங்க அவள் சீக்கிரம் போய் போட்டோ எடுத்துக்குவாங்களா? ஒரு ஆணுக்கு பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்குவாங்களா? ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் கூட போட்டோ எடுத்துட்டாங்க. இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வந்து என்னுடைய மகள்களா நினைச்சு நான் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு மதிப்பு எனக்கு கிடைச்சது காரணம் என்னுடைய நாவல்கள் தான். அதனால நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து என்னுடைய இலக்கிய பணிதான், கிரைம் இல்லாத இதே கிடையாது.
இன்னைக்கு வந்து மகாபாரதம் மிகப்பெரிய மெகா கிரைம் நாவல். சகுனி மாதிரி ஒரு வில்லன் உண்டா? பாலியல் பலாத்காரம் திரௌபதி பண்ணா, அது ஒரு இல்ல, அது வந்து கிரைம் இல்லையா? முதல் பெண் கடத்தல் யாரு? சீதையை ராவணன் கடத்திட்டு போனது. ஃபர்ஸ்ட் கிட்னாப்பிங். முதல் கோர்ட் சீன் எது? கண்ணகிக்கும் பாண்டியனுக்கும் நடந்த அந்த சொற்போர். சிலம்ப போட்டு உடைச்சா நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி அவ நிரூபிச்சா. இப்படி எல்லாமே கிரைம் இலக்கியம் தான். மகாபாரதம் வந்து கிரைம் தான். அது மண்ணுக்காகவும், ராமாயணம் பெண்ணுக்காகவும், சிலப்பதிகாரம் பொண்ணுக்காகவும் நடந்த 3 முப்பெரும் காப்பியங்கள். அதை இன்னும் நாம மறக்கல. ஓகே சார். சார் லைட் சார். சார் கடைசியா ஒரே கேள்வி, ஒரே நிமிஷமா சார். லைட் சார், கடைசியா ஒரே கேள்வி, மைக் கொடு. சார் C5 தமிழ்ல இதுக்கு முன்னால வெப் சீரிஸ் எடுத்தீங்களா? அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? டேட்டாக்கள் சொல்ல முடியுமா? எந்தெந்த மாதிரி இருக்கு? இதுக்கு முன்னால வெப் சீரிஸ் எந்த அளவுக்கு மக்கள் சேர்ந்திருக்கு, அந்த எண்ணிக்கை அது கொஞ்சம் வெளிவா சொல்லுங்க. Well, overall the response that we've been receiving for the last 1 year, starting from Vilanga, if I have to talk about Anantam, where ma'am has also acted, Veduvan, which we recently launched it. The response, all the series have crossed a certain milestone and given us the subscription. You know, like how box office in the theaters it works. For us, it is the subscription. So the response has been phenomenal. We believe in the writers. We believe in good producers. And then eventually we fall with great actors. So our vision for future projects also remains the same, that we join hands with great writers. Like the legend that we have got over here. In future also, if we get a chance to work with sir, we'll be very privileged over here. So that's how the vision we are working on. பவித்ரா அவங்க கிட்ட கேட்கலாம். ஹீரோயின் பவித்ரா கிட்ட ஒண்ணு சொல்லுங்க. ஈரமான ரோஜா ஒரு பீக்ல போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பிக் பாஸ் போயிட்டீங்க. இப்ப வெப் சீரிஸ் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க. இந்த நடிப்பு அங்க இருக்கிறது வேற மாதிரி இருக்கும், இதுக்கு வேற மாதிரி இருக்கும். எப்படி நீங்க இது பண்ணீங்க? ஏன்னா லவ்வும் பண்றீங்க, சீரியஸ்னஸும் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த இதுல. ஸோ எப்படி அந்த கொண்டு வந்தீங்க? ஆக்டிங் கிளாஸ் ஏதாவது போறீங்களா? ஏன்னா எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நான் உங்களை எடுத்திருக்கேன் குமுதத்துல இருக்கும் போது, ஈரமான ரோஜா எடுத்திருக்கேன். நான் வந்தப்போ திரவியமும் உங்களையும் நான் எடுத்தேன். ஸோ ஒரு ஆக்டிங் சீரியல்ல சொல்லும் போது வேற மாதிரி இருக்கும், அழுவுங்க அப்படின்னு கீழேன்னு சொல்லுவாங்க ஸ்கிரிப்டோட. ஸோ இப்போ இதுல இருக்கிறதுக்கும் அதுக்கும் எப்படி இந்த வேரியேஷன்? இல்ல சார், கலக்கிறாரு. ஆக்டிங் கிளாஸ் மத்தவங்களுக்கு எடுக்கிறேன்னு சொல்லுங்கிறாரு. அதெல்லாம் எதுவும் இல்ல. அதுதானே ஒரு ஆக்டரோட வேலை. ஸோ 2 இடத்துலயும் எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன இமோஷன் வேணுமோ அதுக்கு தானேங்க வேலை செய்யறோம். அதனால அது மேபி நான் சீரியல் பண்ணதுனால எனக்கு இதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு. ஸோ அந்த சீன் என்னன்னு நான் முன்னாடியே படிச்சுட்டேன்னா அந்த மைண்ட் செட்லயே நான் ஒரு மைண்ட் செட்லயே இருப்பேன். ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த சீரீஸ்ல. தேங்க்யூ. வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். கேளுங்க என்ன முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையில உங்க கதைகள் நிறைய படிச்சிருக்கேன். இல்ல கேட்கல, நீங்க சொல்ற கேட்கல. சின்ன பிள்ளையில உங்களுடைய கதைகள் நிறைய படிச்சிருக்கேன். ஒரு கதை வந்து ஒரு தொழிலதிபர் தன்னோட ஒய்ஃப பிக்னிக் கூட்டு போவாரு. போன இடத்துல குளியல் அறையில அந்த பாத்டப்லயே அவங்க இறந்துருவாங்க. அதை நான் செய்யலை அப்படி சொல்லி தொழிலதிபர் சொல்லுவாரு. அதை விசாரிக்கிறது விவேக்கெல்லாம் வருவாங்க. அந்த கதை அப்படியே போய் கடைசியா யார் கொலை பண்ணான்னு ஒரு நல்ல ஸ்கிரிப்டை கொடுத்துச்சு. நடிகை ஸ்ரீதேவி இறந்தப்ப எனக்கு இந்த கதை தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த கதையோட பேரை சொன்னீங்கன்னா நான் தேடி பிடிச்சி படிச்சிடறேன். எப்படிங்க 1500 நாவல் எழுதியிருக்கேன், நீங்க ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு டைட்டில் சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. நீங்க எப்படி எப்படி தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். அது பத்தி சொல்லிருக்கீங்க, அது மட்டும் தெரியாது. சட்ட ஞாபகம் வரல எனக்கு. ஏன்னா சில கதைகள் எழுதி பல வருஷம் ஆச்சு. 1980 எழுதுறேன். கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ எழுதின கதையெல்லாம் இப்போ ஒரு கதையை சொல்லி அது என்ன டைட்டில் கேட்டா சொல்ல முடியாது. சில நேரம் நம்முடைய குழந்தைகள் பேரே மறந்து போகுது. அப்புறம் நாவல்கள் நான் பேர் எப்படி ஞாபகம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ சார். பவித்ரா, உங்களுடைய ஃபேன் ராஜேஷ் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. அப்படியே நிதின், பிரவீன்,
முகுந்த், பிரீத்தி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். முருகன், அவினாஷ், ரவி. அந்த ஜி டீம் எங்கெல்லாம் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரம் மேடைக்கு வாங்க, ஒரு குரூப் ஸ்டில் எடுத்துக்கலாம்.